அருமையான எங்களுடைய போதகர். ஆகவே 2 கிழமை, நாட் லாஸ்ட் வீக், அதற்கு முன்பு கிழமையில் இருந்தவர். ஆகவே அப்போஸ்தலிக் கிறிஸ்டியன் பென்டிகோஸ்டல் மினிஸ்ட்ரீஸில் இருந்து இந்தியாவிலே அங்கே தலைமை இடமாய் அங்கே சென்னையில் இருக்கிறது. ஆகவே அநேக இடங்கள், தேசங்களிலே சபைகள் இருக்கிறது அவருக்கு. ஆகவே தேவன் வல்லமையாய் பயன்படுத்துகிற தேவ மனிதர் எங்களோடு இருந்து எங்களுக்கு கற்றுக் கொடுப்பது மிகவும் சந்தோஷம். ஆமென். இட்ஸ் a privilege. ஹல்லேலூயா. ஆமென். தேவன் நம்ம ஒவ்வொருவரோடும் பேச அவர் ஆயத்தமாக இருக்கிறாகவே நாங்கள் எங்கள் உள்ளத்தை திறந்திருக்கிறோம். தேவன் அவரல்ல, தேவன் அவரு கூடாய் பேச போகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்காய் நாங்கள் ஜெபித்திருக்கோம். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே நாங்கள் எல்லாரும் எழுந்திருந்து பாஸ்டரை நாங்கள் கரங்களை தட்டி நாங்கள் வரவேற்போம். ஹல்லேலூயா. உட்காருங்க எல்லாரும் தயவுசெய்து. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமை உண்டதாக. ஏதோ உங்ககிட்ட வர்றது என் சபைக்கு வந்தது போலவே எனக்குள்ள ஃபீலிங்காக இருக்குது. ஹல்லேலூயா. உங்ககிட்ட வந்தது அப்படி இந்த சபையில் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிறது போல. சிலர் இங்கே கடந்த தடவை வரும்போது எங்கள் மாமா தான் வந்துட்டாரோன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொன்னாங்க, சௌரிமுத்து ஐயா தான் வந்துட்டார் போல. எனக்கு பின்னாடி இருந்து பார்த்தேன், யாரை சொன்னாங்க, நீங்களா, யாரோ ஒருத்தவங்க என்னிடத்துல சொன்னாங்க. அப்படி பார்த்துட்டேன் அப்படின்னாங்க. ஒருவேளை கர்த்தர் அந்த சாயலில் தான் என்னையும் காண்பிக்கிறாரு. அதுக்காக கர்த்தரை நன்றியோட துதிக்கிறேன். அதனால தான் எனக்குள்ள ஒரு ஃபீலிங் இருக்கும் போல். அதாவது சொந்த சபைக்கு வந்தது போல் எனக்குள்ள நல்ல ஒரு ஊழியக்காரர் கர்த்தர், நல்ல ஒரு தாசனை கர்த்தர், அருமையான பாச கபிலனை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். அதான் வரும்போது கூட பிரதர் மனோஜ்கிட்ட நான் கதைச்சிட்டே வந்தேன். எல்லாம் பல இடங்களுக்கு கடந்து போகிறேன். ஆனால் சபை என்று சொல்வது அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட வேண்டும். அதனால் இங்கே வரங்கள் கிரியை செய்வதற்குரிய சமயம் இங்கே கொடுக்கப்படுகிறது. நிறைய இடங்களில் அந்த தீர்க்க தரிசன வரங்கள் இதெல்லாம் இல்லை. ஆனால் இங்கே நீங்கள் விசுவாசிகள் மத்தியில் இருந்து கர்த்தருடைய வார்த்தைகள், தீர்க்க தரிசன வார்த்தைகள் எல்லாம் கிரியை செய்கிறத பார்க்கும்பொழுது கர்த்தர் அந்த சபையின் வளர்ச்சிக்கு அது ஒரு அடையாளம். ஹல்லேலூயா. சபையின் பக்தி விருத்திக்கு எல்லாம் சபையில் கிரியை செய்யணும். அந்நிய பாஷை தனக்கு பக்தி விருத்தி உண்டாவதற்கு, தீர்க்க தரிசனம் என்பது சபையின் பக்தி விருத்திக்காக இருக்கட்டும். இன்றைக்கி இந்த வேத பாட கூட்டம் ஒரு நோட்டீஸில் பைபிள் ஸ்டடின்னு போட்டுருந்துச்சு. திடீர்னு நேற்று பார்த்தா திடீர்னு பாஸ்டர் நறுமன் அனுப்பிட்டார், விசேஷித்த கூட்டம்ட்டு. அதனால் ஏதோ ரெண்டு சேர்ந்த ஒரு கலப்புக்குரிய ஒரு கூட்டம். அதனால் வேத பாடமாகவும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிற தூதாகவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் அந்த கர்த்தருடைய ஆலோசனைய வார்த்தையை. நாம் மட்டுமல்ல, தூரத்திலிருந்து அநேகர் இதை கவனித்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் எல்லாரையும் இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நான் இன்றைக்கு ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டு பேசிக்கொண்டு நடக்கிற ஒரு 3 பேர் நடந்து கொண்டிருந்த நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் 3 பேரை தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சுவைக்க போகிறேன். உங்களுக்கு முன்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஏனோக்கு டக்குன்னு நீங்கள் சொல்லிடுவீங்க, அது எல்லாருக்கும் தெரியும். ஒருத்தர் இருந்தார், லேவி, அதாவது நோவா, தேவனோடு சஞ்சரித்தார். ஒரு ஆள் இருந்தார், லேவி. இந்த 3 பேர் தேவனோடு சஞ்சரித்தார்கள். தேவனோடு சஞ்சரிக்கிறவதான 3 பேரை பற்றி தான் சொல்ல போகிறோம். முதலாவது பார்க்கலாம். நான் வேகமாக வசனத்தை நிறைய வசனங்களை கொடுப்பேன். நீங்கள் என்னோடு சேர்ந்து ஸ்பீடாக என்னோடு வந்துக்கிடணும். வசனங்கள் மேலே தேவனுடைய வார்த்தையின் மேலே உள்ளவங்களுக்கு அது ஒரு அது அந்த வார்த்தை உங்களுக்கு பலனாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லை என்றால் அந்த பவுலுடைய பிரசங்கத்தை கேட்டு மேலே இருந்து பொத்துன்னு விழுந்தாரே, அந்த கெதியாக தான் இருக்கும். அதனால் என்ன செய்ய, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே வேலை செய்யும் என்று நான் விசுவாசிக்கிறேன். முதலாவது நம்ம பார்க்கும்போது ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் வருவோம். ஏனென்றால் தேவனோடு நடக்கிற ஒரு வாழ்க்கை. இந்த பூமியில் தேவனோடு நடக்காதவங்க எப்படி பரலோகத்தில் அவரோடு இருக்க போகிறாங்க தெரியாது. இந்த பூமியில் இருக்கும் பொழுதே நாம் ஆண்டவரோடு சஞ்சரிக்கிற, பேசி கொண்டிருக்கிற ஒரு அனுபவம் இந்த பூமியில் இருக்கும் பொழுதே நமக்குள்ளே வேணும். ஏனென்றால் இங்கே கட்டப்படுகிறதான் அங்கேயும் கட்டப்படுகிறது. இங்கே நீ ஆண்டவரோடு பேசி கொண்டிருக்கிற, நடந்து கொண்டிருக்கிற அனுபவம் இருந்தால் தான். ஏனென்றால் இது நிரந்தரமானதல்ல, அதுதான் நிரந்தரமானது. இதில் இந்த இடம் ஒரு, நம்ம பாஷையில் சொல்ல போனால், பட்டா இல்லாத ஒரு புறம்போக்கு இடம், ஒரு பரதேசியாக இருக்கிற இடம்.
இன்னொரு சுருக்க சொல்ல போனால், இன்னொரு பக்கத்தில் பார்க்க போனால் ஒரு வாடகை வீடு. ஒரு நாள் இந்த வீட்டை விட்டு என்ன செய்வோம்? காலி பண்ண தான் போகிறோம். எனக்கு அத்தனை சொந்த வீடு இருக்குது, இத்தனை சொந்த வீடு இருக்குன்னு சொன்னாலும் ஒரு நாள் அந்த வீடு தான் நித்தியமான வீடு. ஹல்லேலூயா. அந்த வீட்டை தான் இந்த பூமியில் இருந்துக்கிட்டே அந்த வீட்டை கர்த்தர் கட்டிக்கிட்டு இருக்கிறார். நம்ம கொண்டு கர்த்தர் கட்டுகிறார். அதற்குரிய ஆலோசனை கொடுத்து 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 நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் மனுஷன் இழந்து போனானோ அதையெல்லாம் திரும்ப அவன் பெற்று அந்த தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு இது ஆவியினால் கூட்டி கட்டப்படுகிறது. எபேசியருக்கு பவுல் சொல்றார், எபேசியர் 2:19 வசனத்துக்கு கீழே வாசிச்சிங்கன்னா, நாம் எல்லாரும் மாளிகையாக, வீடாக, ஆலயமாக, வாசஸ்தலமாக நாம் என்ன செய்யப்படுறோம்? அவருடைய நகரமாக 5 காரியம் சொல்றார். அந்த எபேசியர் 2:10 கீழே வாசிச்சிங்கன்னா, நகரங்கிறாரு, மாளிகைங்கிறாரு, வீடுங்கிறாரு, ஆலயங்கிறாரு, வாசஸ்தலங்கிறாரு. இப்படி நம்ம ஆவியினால கூட்டி கட்டி கொண்டு போறார். ஆவியினால் என்று சொல்லும்போது ஒன்று பரிசுத்த ஆவி, இன்னொன்று தேவனுடைய வசனம். தேவனுடைய வார்த்தை ஆவியாகவும் சொல்லுங்க ஜீவனாகவும் இருக்கிறது. அப்ப தேவனுடைய வார்த்தையினாலும், அந்த வார்த்தையினால் வார்த்தை இருந்தா போதாது, வண்டி இருந்தா போதாது. வண்டிக்கு ஊத்துறதுக்கு பெட்ரோல் வேணும், கேஸ் வேணும். இல்லைங்க, எல்லாம் இருக்குது. தாவீதுக்கு எல்லா பொருளும் இருந்துச்சு, ஆனா ஆலயம் கட்ட முடியல. கட்டுறதுக்கு ஒரு சமாதான புருஷன் அவசியம். அந்த சமாதானத்துக்குரிய இவர் யாரு? அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு பெயர், என்ன பெயர்? சமாதானத்தின் தேவன். அல்லேலூயா. அவர் சமாதானத்தின் தேவன். பிதா சமாதானத்தின் ராஜா, இயேசு சமாதான பிரபு, பரிசுத்த ஆவியானவர் சமாதானத்துக்குரியவர். இதை பற்றி நீங்க அதாவது எபிரேயர் 7 சொல்லி இருக்கிறது. சமாதானத்தின் தேவன் என்று, சமாதான பிரபு என்றும், சமாதானத்தின் ராஜா என்றும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த மூன்றும், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, 3 பேரும் சமாதானத்துக்குரியவர். அதனால தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்பொழுது அது நீதி, சமாதானம், அந்த சந்தோஷத்தை பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷத்தை தர்றார். ஆகையினால் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது மாத்திரம், அந்த வார்த்தையை கட்டி எழுப்புறதுக்கு என்ன வேணும்? தேவ பலன் தேவை. சிலருக்குள்ள என்ன சொல்றாங்கன்னா, நான் ஜெபிக்கிறேன் வியாதி சுகமாகுது, நான் ஜெபிக்கிறேன் பிசாசு போகுது, ஆனால் பரிசுத்த ஆவியின் அடையாளம் என அந்நிய பாஷை பேசி ஆவியில் நிறைஞ்சுதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்ப எனக்குள்ள அந்த பரிசுத்த ஆவி இல்லாம இது நடக்குமா அப்படின்னு சிலர் கேள்வி எழுப்புறாங்க. பரிசுத்த ஆவி உனக்குள்ள இல்லாம அது நடக்கும். கிறிஸ்துவின் ஆவி உனக்குள்ள இருந்தா போதும். என்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சகல பிசாசுகளை துரத்தும், வியாதிகளை குணமாக்கவும் சீஷர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர் இந்த பூமியில் இருக்கும்பொழுது அந்த அதிகாரத்தை கொடுத்தார். எல்லாம் கீழ்ப்படியுது ஆண்டவரே சொல்றோம். எல்லாம் அப்படி பிசாசு சாத்தான் மின்னலை போல அடிச்சு ஓடுறான். தலையில கை வைக்க கூட இல்லை. ஒரு வார்த்தை சொன்னவன கீழே ஓடுறான், உருள்றான், சுருண்டு ஓடுது ஆண்டவரே. பெரிய சந்தோஷப்பட்டாங்க. பரலோகத்தில் உன் பேர் எழுதி இருக்குது. ஆனாலும் நீங்க என்ன செய்யுங்க? நீங்க பூமி எங்கா சாட்சியா இருக்கணும். யூதேயா, எருசலேம், சமாரியா பூமியிலெல்லாம் சாட்சியா இருக்கணும்னா உங்களுக்கு பிதாவின் வாக்கு தத்தமாகிய பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அதற்காக நீங்க போய் காத்துருங்க. இல்லை எங்களுக்கு இது இருக்குதே, அதல்ல, அந்த அனுபவம் எனக்கு வேணும். உன் டேங்கை நீ ஃபுல் பண்ணணும். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் தான் அவர் பரிசுத்த ஆவி. நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை தேவன் ஞானத்தினால் நிரப்புவார், தேவனுடைய வசனத்தினால் நிரப்புவார், தேவ அன்பினால் நிரப்புவார். அதற்கேற்ற விதத்தில் நம்முடைய சரீரத்தை அந்த தேவ சித்தத்துக்கேற்ற செய்யக்கூடிய சரீரமாக நம்மை பழக்குவார் பரிசுத்த ஆவியானவர். அப்போ முதலாவது தேவனோடு நடக்கணும். அப்போ முதலாவது நீங்க வாசிக்கும் போது ஆதியாகமம் 5:22 நீங்க வாசிக்கும் போது, நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வேற ட்ராக்ல போயிட்டேன். வாங்க இந்த இடத்துக்கு வரும், திடீர்னு அப்படி ஓடிடும். ஆவியானவர் என்னமோ தெரியும், யாராவது ஒரு ஆள் இருப்பாங்க, அப்படி அவங்களுக்கு கொண்டு போயிடுவாரு. இந்த ஆதியாகமம் 5:22 ஏனோக்கு மெத்துசலாவை பெற்று 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு குமாரரையும் குமாரத்திகளை பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 360 வருஷம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்து. அப்படி ஏனோக்கு என்றதுக்குரிய அர்த்தம் அர்ப்பணம் என்ற அர்த்தம். ஏனோக்கு என்று சொன்னால் அர்ப்பணம். நான் என்னை ஆண்டவருக்கு என்று அர்ப்பணிக்கிறேன்.
என்னை ஒப்படைக்கிறேன், என்னை பலியாக்குகிறேன். அர்ப்பணம். என்னை நான் ஆண்டவருக்கென்று பலியாக அர்ப்பணம் செய்கிறேன். தேவனுக்காக நீங்கள் எதற்கு உங்களை அர்ப்பணிக்கிறீர்களோ, ஒரு கம்பெனியில் போய் வேலை பார்க்கறதுக்கு போயிட்டீங்கன்னா அந்த கம்பெனி என்ன சொல்லுதோ அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்வீங்க? நாங்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, நாங்கள் அதை விட்டு இந்த டைமில் வெளியே வர முடியாது. ஏனென்றால் அதற்கென்று நான் என்ன செய்யிட்டேன்? அர்ப்பணிச்சிட்டேன். ஒரு சபையில் ஐக்கியமாக இருக்கிறேன், அந்த சபையிற்குரிய அந்த ஐக்கியத்துக்கு அந்த கட்டுப்பாட்டுக்கு என்ன நான் ஒப்படைச்சிட்டேன். இனி நான் அதை விட்டு வர முடியல. அதை கேட்டு தேவனுடைய வசனத்துக்கு நான் என்ன அர்ப்பணிச்சிட்டேன். இதற்கு ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, நீ பாவத்துக்கென்று அடிமையாக இருப்பாயானால் பாவம் தான் உன்னை அடிமையாக்கி கொண்டிருக்கும். நீ நீதிக்கென்று தேவனுடைய சித்தம் செய்யும்படியாக உன்னை அர்ப்பணித்திருப்பாயானால், வாசிங்க ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்கள் வாசிச்சீங்கன்னா, ரோமர் 6:16 வாசிங்க. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ, எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அர்ப்பணம் பண்ணி அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள். அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? அப்போ அதற்கு கீழெல்லாம் சொல்றாரு, முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தீங்க, இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாக கீழ்ப்படுகிறபடியினால் தேவனுக்கு ஸ்தோத்திரம். முன்னாடி பாவத்துக்கு அடிமையா இருந்தேன், அப்ப பாவ வல்லமைகளுக்கு நான் அர்ப்பணிச்சேன். என்னால் இருக்க முடியாது, சிகரெட் குடிக்காம இருக்க முடியாது, டக் போடாம என்ன இருக்க முடியாது, சில களியாட்டங்கள் ஈடுபடாம என்னால் இருக்க முடியாது. அது என்ன தூண்டி என்னை இழுத்து கொண்டு போய்கிட்டே இருந்துச்சு, என்னால் இருக்க முடியல. ஆனா இப்போ அப்படி இல்லை. நான் கிறிஸ்துவுக்குள்ள வந்த உடனே பாவம் அழிக்கப்பட்டுருச்சு. சிவந்த சமுத்திரத்தில் என்னை பின்தொடர்ந்து வந்ததான எகிப்தின் வல்லமை, எகிப்தை விட்டு வெளியே நீ வரலாம், பாவத்தை விட்டு நீ வெளியே வரலாம், பிசாசின் அடிமத்தனத்தை விட்டு நீ வெளியே வரலாம். ஆனால் அவன் வெளியே வரமாட்டான், அவன் உன்னை விட மாட்டான். அந்த பாவம் உன்னை தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும். சிலரை பாவம் தொடர்ந்து வருமா, ஆனால் தொடர்ந்து வருகிற வல்லமையை நீ உடன்படிக்கையோடு யோர்தானை கடக்கும் போதுதான் அந்த வல்லமைகள் எல்லாம் என்ன செய்யுது? பார்வோனுடைய வல்லமை அந்த சிமத்த சமுத்திரத்தில் அழியுது. ஹல்லேலூயா. அப்போ அதுல தான் அழிக்குது. ஆனால் கர்த்தர் நிச்சயமா அழிப்பார், முற்றிலும் ஜெயம் தருவார். வெளியில வந்த பிறகு நீ அங்க இருக்க கூடாது. அவள் அங்கே ஸ்தேவான் ஒரு பிரசங்கம் பண்ணும்போது சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, முன்னோர்கள் பிதாக்கள் எகிப்தை விட்டுட்டு வந்துட்டாங்க, வனாந்தரத்துக்கு வந்த பின்பு அவர்கள் இருதயம் எங்க இருக்குதான்? எகிப்தில் இருக்குதான். சரீரம் எங்க இருக்குது? பாடி பிரசன்ட்ல இருக்குது, மைண்ட் ஆப்ஷன்ல இருக்குது. ஐயோ அங்க பெரிய வீட்டை விட்டுட்டோமே, அங்க நல்ல சாப்பாடு, வெள்ளரிக்காய் இருந்துச்சு, கொமட்டிக்காய் இருந்துச்சு, கீரை இருக்குது, அது இருக்குது, இறைச்சி சட்டி முன்னாடி வச்சு சாப்பிட்டோமே, எல்லாம் இருந்துச்சு, இங்க ஒண்ணும் இல்லையே, அது இல்லையே, இது இல்லையே. இன்னைக்கு அப்படிதான் இன்னைக்கு புலம்பல். அப்போ இன்றைக்கு விட்டு வந்ததை நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதான் ஆபிரகாம், தாங்கள் விட்டு வந்த ஆபிரகாம், எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை பற்றி சொல்லி இருக்குது, தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைக்கலையா, அதை விட்டதை குப்பையாக எண்ணுகிறேன், நஷ்டம் என்று விட்டேன், குப்பையா. நீ குப்பையா நினைச்சா கர்த்தர் அந்த குப்பையிலிருந்து உன்னை உயர்த்திடுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ எப்போ குப்பையா நினைக்கிறியோ அது இப்போதான் கர்த்தர் உன்னை உயர்த்துறதுக்குரிய வேலை இல்லை. அது நாட்கள் வீணாயிருச்சு, அதை நான் குப்பையா நினைக்கிறேன், அதை நான் வெறுக்கிறேன், அது வேண்டான்னு சொல்லி நான் அற்பமாக நினைக்கிறேன். வேண்டாம், அது ஒரு காலத்தில் என்ன அழிச்சிருச்சு, என்னுடைய செல்வங்களை அழிச்சிருச்சு, என்னுடைய ஆத்துமாவை நஷ்டப்படுத்திச்சு, என்னுடைய சுபாவத்தை கெடுத்துட்டு, என்னுடைய பழக்க வழக்கங்களை அழிச்சு என்னை தருத்தரனாக்கிட்டு, தீய பழக்க வழக்கத்துக்கு என்னை அடிமையாக கொண்டு போயிருச்சு. இப்போ அப்படி இல்லை, அதை விட்டு இப்போ நான் வெளியே வந்துட்டேன். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் என்னை வெளியே கொண்டு வந்துட்டார். அதை நான் குப்பையா நினைக்கல, அதை பற்றி என்ன சிந்தையிலும் கொண்டு வரல. ஹல்லேலூயா. அப்படிதான் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நீ வாழும்போது தான் கர்த்தர் குப்பையில் எளியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து அவர் என்ன செய்கிறாராம்? தூக்குறாராம். அப்போ அந்த மைண்ட்ல அந்த இடத்துக்குள்ள நீங்க வரணும். ஆனால் தான் தாங்கள் விட்டதை அவர்கள் நினைத்திருப்பார்களே, ஆனால் திரும்பி போக அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. இடத்தை பத்தி பேசாதீங்க, இன்னைக்கு ஒரு நாள் பார்க்கலாம். இல்லை இல்லை, இனி அது வேண்டாம், என்னை அர்ப்பணம். அப்படி தங்களை யார் முழுதுமாக
அர்ப்பணித்திருக்கிறார்கள் அவர்கள் தான் தேவனோடு சஞ்சரிக்க முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் அவர்களோடு தான் ஆண்டவர் பேசி கொண்டிருந்தார். நீங்கள் ஆதியாகமம் 31 அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா தேவன் இன்றைக்கு சில தேவனோடு நடக்கிறாங்க. இன்னைக்கு தேவனோடு நடக்கிறாங்க. தெய்வத்தை ஆண்டவரை தங்கள் விருப்பத்துக்கேற்றவாறு மாற்றிக்கொள்ள விரும்புறாங்க. ஒரு சகோதரர் ஆண்டவர் ஜெபம் பண்ற எனக்கு அந்த பொண்ணை தான் காட்டுறாரு. எப்படி சொல்லுங்க? ஜெபம் பண்றாராம் ஆண்டவர் இந்த குறிப்பிட்ட பொண்ணை தான் காட்டுற. நான் சொன்னேன் தேவ சித்தத்துக்கு ஜெபம் தேவ சித்தத்தை ஒப்பு கொடுத்துருக்கிறேன். அதை ஒப்பு கொடுத்தாலும் தங்க விருப்பத்துக்கேற்றவாறு ஆண்டவர் மாறணும். ஆண்டவரை தங்கள் விருப்பத்துக்கு தங்கள் சித்தத்துக்கேற்றவாறு மாற்ற விரும்புவாங்க. ஆண்டவர் அதான் காட்டுறாரு. கடைசியில் சரி ஒன்று கர்த்தர் உனக்கு காட்டிட்டார்ல, சரி பார்க்கலான்னு பார்த்தா அது ஏற்கனவே அவன் கல்யாணம் முடிச்சு 2 பிள்ளைகள் இருக்கு. அதுக்கு பிறகு தெரிஞ்ச ஒன்றுதான் என்னப்பா ஆண்டவர் இது காட்டலையா அப்படின்னு. இன்னைக்கு சிலர் தங்களுக்கு பார்த்த உடனே ஒரு விருப்பம் ஆயிருது. உடனே அதுதான் தேவ சித்தம். ஆண்டவரே இயேசுவே அதுக்கு ஒன்றா அதை நினைச்சுக்கிட்டே குதிப்பாங்க சிலர். பெந்தேகோஸ்தே சபையில் ஆண்டவரே இதை செய்ய மாட்டீரா, இதை நடத்த மாட்டீரா, ஆண்டவர் அதை தான் எனக்கு காட்டிட்டார். கடைசியில் எல்லாம் மாட்டின பிறகு சிக்கின பிறகு என்ன சொல்லுவாங்க, ஐயோ ஏன் தான் ஆண்டவர் இது இப்படி கொண்டு வந்து எனக்கு மாட்டினாரோ தெரியல. ஏன்னா எனக்கு என் ஊழியத்து 40 வருஷ அனுபவத்தில் நிறைய பார்த்துட்டேன். கதையா சொல்லலாம் இந்த காரியம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஐயோ அப்பா விளங்காது, விட்டுருவான். விளங்காதவன் விளங்காமையே ஆயிடுவான். விளங்காதவனுக்கு விளங்காது, விளங்காம போறதுக்காக விளங்காது. அப்படி இருக்கக்கூடாது. எப்படி வழி என்ன? அம்மா ஞானசனம் எடுத்துருமா, ஆண்டவருக்கு ஒப்பு கொடு, ஞானசனம் எடுத்து. அந்த அம்மா என் மாடு கண்ணுக்குட்டி போட்டவொன்னு எடுக்கலான்னு நினைச்சிருக்கிறேன். எப்படி மாடு கண்ணுக்குட்டி போவா அப்போ அந்த அம்மா ஞானசனம் எடுக்கும். உனக்கு கர்த்தர் காட்டினார்னா என்ன நடக்குதோ நடக்கலையோ உன்னை நீ என்ன செய்யணும்? ஆண்டவருக்கென்று நீ அர்ப்பணித்தாதான் முழுதுமாக. கர்த்தர் என்னோடு பேசிட்டாரு, என்னோட சொல்லிட்டார். என்ன கர்த்தருடைய கனமான ஊழியத்துக்கென்று அழைக்கும் போது தடவை கர்த்தர் என்னோடு பேசினார். நான் படித்து கொண்டிருந்தேன், 12th படித்து கொண்டிருக்கிற நேரத்தில் தான் கர்த்தர் என்னோடு பேசினார். பேசுகிறோன்னே வீட்டில் சொன்னேன், எங்கள் அம்மா என்ன உங்களுக்கு நல்லா தெரியும், சிபிஎம்மில் திருமணம் ஆகாமல் தான் ஊழியம் செய்யணும். அப்படிப்பட்ட ஊழியத்தை தான் எங்களுக்கு சின்னதுலேருந்தே நாங்கள் அப்படி வளர்ந்துட்டதுனால அதுதான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. வேறு காரியங்களை பற்றி எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இப்படி வளர்ந்துக்கிட்டு இருந்ததுனால இல்லை வேண்டாம் அப்படிப்பட்டவங்க. எங்கள் அம்மா கர்த்தர் என்னோட பேசுகிறாரு. எரேமியா 1 அதிகாரம் 5 வசனத்துலேருந்து 10 வசனம் வரை கர்த்தர் என்னோட பேசுகிறாரு. நான் சின்ன பையன்லாம் சொன்னேன், நீ சிறு பையன்லாம் சொல்லாதன்னு சொல்கிறாரு. இப்படி எல்லாம் அம்மாக்கிட்ட போய் சொன்னாங்க, அதெல்லாம் சொல்லாது, அதெல்லாம் மன்னவனே மண்ணை கவிட்டு போகிறான், நீ போய் ஊழியம் செய்ய போறியா, அதெல்லாம் பற்றி பேசாதே. ஒரு தடவை அப்படி போயிட்டு சரி வேண்டாம் சோத்திரம் ஆண்டவரே. உடனே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே நீர் கர்த்தர் என்ன அழைக்கிறதா இருந்துச்சுன்னா, எங்கள் அப்பா சபையில் ப்ராஃபஸி சொல்லுவார். இந்த பிரதர் மனோஜ் சொல்கிற மாதிரி சபையில் 3-4 பேர் சொல்லுவாங்க. அதில் எங்கள் அப்பாவும் சொல்லுவார், திருக்கதர்சன் சொல்லுவார். அப்போது எங்கள் அம்மாவும் சில இடங்களை சொல்லுவாங்க. அப்போது ஆண்டவர்கிட்ட அந்த சண்டே நான் சனிக்கிழமை ராத்திரியெல்லாம் தூங்கலை. ஆண்டவரே என் அழைப்பை உறுதிப்படுத்தி கொள்ளணும்னா 2 காரியம். எனக்கு ஒரு பக்கம் ஊழியம் செய்யணும்னு விருப்பம், மற்றொரு பக்கம் அப்பா வேண்டாம் இதெல்லாம் செய்ய முடியாது, இதெல்லாம் நமக்கு ரொம்ப கஷ்டம். அந்த விசுவாசத்தில் நடக்கிறது, விசுவாசத்தில் ஜீவிக்கிறது என்றால் ரொம்ப கஷ்டம். ஆண்டவரே நல்ல வேலை பார்த்து ஆண்டவருடைய சபைக்கு ஊழியங்களுக்கு உதவி செய்யலாம், ஆனால் முழு நேரம் அர்ப்பணிக்கிறது என்று சொன்னால் ரொம்ப கஷ்டமானது தான். ஒரு பக்கம் ஆசை, நான் ஜப வீட்டில் வந்து அங்கே வேலை செய்கிறது, பாய் போடுறது, மைக் செட் வைக்கிறது, அப்படிலாம் செய்கிறத பார்க்கும்போது டேய் நீ ஊழியத்துக்கு வரப்போகிற ஐயோ அதெல்லாம் பேசாது. அதுக்கு பிறகு எல்லாரும் நீ இவன் ஊழியத்தான் போவான் இப்படிலாம் சொல்லிட்டாங்களே, அதுக்காவது போகணுமே, போகாமல் போயிட்டா வேற மாதிரி ஆகி போயிருமே, அது வேற மைண்டில் ஒரு பெரிய போராட்டம். இப்படி இருக்கிற நேரத்தில் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவர் வேற இப்படி பேசுகிறாரு. அப்போ 2 காரியம் வச்சு ஆண்டவர்கிட்ட, இன்னைக்கு சனிக்கிழமை ராத்திரி எல்லாம் தூங்கலை, உட்காந்து நைட்டு எல்லாம் ஜெபிச்சு, ஆண்டவர் எங்கள் அப்பா நாளைக்கு நான் ஞாயிற்றுக்கிழமை சண்டே சர்வீஸ் போகிறேன், சபையில் ஒரு 500 பேர் கூடியிருப்பாங்க, நாளைக்கு எங்கள் அப்பா தீர்க்க தரிசனம் சொல்லணும், என்னுடைய அழைப்பை பற்றி சொல்லணும், நான் ஜெபிக்கிறது எனக்கு ஆண்டவர் தான் தெரியும். அதே போல் இன்னைக்கு ராத்திரி எங்கள் அம்மா சொப்பனம் பார்க்கணும், நான் ஊழியத்துக்கு வர்றது. எனக்கு என்ன ஏதாவது ஒன்று மிஸ் ஆயிடுச்சுன்னா ஆண்டவருக்கு அந்த வார்த்தையை சொல்லி எஸ்கேப் ஆகிடலான்ட்டு நான் ஜெபம் பண்ணேன். அது போல் போனேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வர்ஷிப் நடந்துக்கிட்டு இருக்குது. நான் திக்குங்குது எல்லாம். அந்த ப்ராஃபஸி சொல்கிற நேரத்தில் அவங்களுடைய சவுண்டு ரொம்ப கொஞ்சம் ஹையாக போகும். உடனே
4-5 பேர் ஐயா சொல்கிறாங்க, வர்றாங்க, நானா நீயான்னு போட்டி போட்டு சொல்கிறாங்க. கொரிந்திய சபையில் நடக்கிற மாதிரி நடக்குது அங்கே. நான் சொல்கிறேன், நீ சொல்கிறேன்னு நான் மறந்த இருதயத்தை ஜாமன், சோத்திரம் 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 ஆண்டவர், எங்கள் அப்பா சொல்லிடக்கூடாது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து 2வது சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. அவர் எடுத்த உடனே எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி அவர் சொல்கிறார், என் மகனே என் மகனே உன் அழைப்பை குறித்து, யாருக்கோன்னு நினச்சிட்டு அவர் சொல்கிறார், என் மகனே என் மகனே உன் அழைப்பை குறித்து சந்தேகப்படாதே, நான் உலகத்திலிருந்து உன்னை வேறு பிரித்தேன்னார். இந்த இருதயத்தை அப்படி இடிச்ச மாதிரி ஆகிப்போச்சு. இவர் தான் ஆண்டவரே தப்பிக்க முடியாதோ. அடுத்தது அம்மா இருக்கிறாங்களே, சொப்பனம் பார்த்தா தானே நினைக்கிறாரு. கூட்டம் முடிஞ்ச உடனே எங்கள் அம்மா கூப்பிடுறாங்க, இப்போ ஜெயிக்குமா நீங்கள் வா, நீ ஊழியக்கார கூட்டத்தில் ஜிப்பா போட்டு உட்கார்ந்துருக்க மாதிரி சொப்பனம் கண்டேன். இந்த 2 வார்த்தை கேட்டானே என்னால் முடியாது. ஆனாலும் என் சரீரம் ஒப்பு கொடுக்க வரல, விருப்பம் வரல. ஆனாலும் நமக்கு ஐயோ அதெல்லாம் கஷ்டமானது, ஐயோ முடியாது. ஏன்னா வீட்டில் மூத்த பையன், அப்பா கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது. எனக்கு கீழே 3 தம்பி ஒரு தங்கச்சி. அப்பாவுக்கு ஏதாவதுன்னா நான் தானே அதில் பொறுப்பாக நிற்கணும். அப்பா கவர்மெண்ட் ஒரு ஆடிட்டர் வேற. இப்படியெல்லாம் சூழ்நிலையில் இருக்கிற நேரத்தில் எனக்கு பொறுப்பு இருக்குது. ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணுறேன், நான் படித்து வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு அப்படி போனால் எவ்வளோ பெரிய பெருமை இருக்குது பார். ஆடிட்டர் மகன் ஊழியத்துக்கு, எங்கள் அப்பாவை பேர் சொல்ல மாட்டாங்க, பிரதர் ஆடிட்டர் தான் சொல்லுவாங்க, ஆடிட்டர் பையங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி சொல்லும்போது அதில் ஒரு பெருமை, ஆடிட்டர் பையன் படிச்சுட்டு ரிசைன் பண்ணிட்டு போகிறான், அதில் எனக்கு ஒரு பெருமை இருக்கும். அப்படி நினச்சிட்டு எனக்குள்ளே வச்சுட்டு, ஆண்டவரே இப்படி நான் நல்லா படிச்சுட்டு போனேன் சொல்கிறாரு. கர்த்தர் ஒன்று சொன்னார், ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, நான் உனக்கு கொடுக்குற மேன்மை வேணுமா, இந்த படிப்புனால உனக்கு கிடைக்கிற மேன்மை வேணுமா? இந்த 2 பெரிய போராட்டம். ஆண்டவரே நீங்க என்ன உயர்த்தினீங்கன்னா யாரும் தடை பண்ண முடியாது. ஹல்லேலூயா. இந்த மேன்மை, இந்த உலகத்தில் ஒரு மேன்மை இருக்குது. அந்த மேன்மையை வச்சு உம்மை நான் உயர்த்தி காண்பிக்கணும்னு விரும்பல, உம்முடைய சிலுவையை நான் மேன்மையா வச்சு உயர்த்தி காண்பிக்க விரும்புகிறேன். அப்படிதான் கர்த்தருடைய வேலை வந்து அந்த சிறு வயதில் புறப்பட்டு வந்தேன். அது அந்த முதல் வருஷம் வெளியில் வர்றேன், புறப்பட்டு வெளியில் முடியாதுன்ட்டு நான் அப்படியே எஸ்கேப் ஆகி வந்துட்டேன். வந்த உடனே காலில் ஒரு ரிக்ஷாவில் கால் மாட்டி, இன்றைக்கு என் கழும்பு தாளில் ஒரு பெரிய தழும்பு உண்டு, ஒரு பெரிய தழும்பு. 3 மாதம் படுக்கையில் கிடந்தேன், காலை தூக்க முடியாது, அப்படியே தவண்டுக்கிட்டே தான் நடப்பேன். அவ்வளோ பெரிய காயம். அப்போ அந்த டைமில் நாங்கள் தெய்வீக சுகம், என்னோடு கூட சேர்ந்து 2-3 பேர் காலில் அடிபட்டவங்கெல்லாம் செப்டிக் ஆகி செத்து போனாங்க. எங்கிட்ட காலில் பையனுக்கு இப்படி இருக்குதேங்கிறாங்க. அப்படியே நரம்பு தெரியுது, உள்ள குழியாக இருக்குது. ஆனால் கர்த்தர் சூழல் சுகத்தை தந்தார். கர்த்தர் சொல்றார், நீ நடைய விட்டு மாத்துற, என் வழியில் நீ நடக்கலை, விழுந்துச்சு, அடி விழுந்துச்சு, இனி நான் தப்பிக்க முடியாது. வீட்டார்கிட்ட சொல்லலை, இனி எங்கிட்ட தகப்பனார் தாயார் தடை பண்ணுவாங்க. இந்த ஊழியக்காரர்கள் சொல்கிறாங்க, உனக்கு என்ன தெரியும், இந்த வயசில் நீ போகிறேன்னாங்க. ஆனால் தேவ சமூகத்தில் முழுதுமாக ஒப்பு கொடுத்துட்டேன். யாரிடத்துலையும் பெர்மிஷன் கேட்கல. ஊழியத்துக்கு வர்றவங்க வாங்கினாங்க, ஒரு 5 பேர் ஒப்பு கொடுத்தாங்க. 5 பேரில் நானும் போய் நின்னேன். பெரியவங்க என் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணி பிரிச்சுட்டாங்க. அதுக்கு பிறகு தான் என் வீட்டார் அன்றைக்கு ஜபத்துக்கு வரல போய் சொன்னேன், நான் கர்த்தருடைய ஊழியத்துக்கு என்று என்னை அர்ப்பணிச்சிட்டேன். ஹல்லேலூயா. என் வீடு அன்றைக்கு ஒரு பெரிய மரண வீடு மாதிரி ஆகிப்போச்சு. ஆண்டோடக்கென்று எங்களோட பெற்றோர் கர்த்தருக்கு பயந்தவங்க, இந்து மார்க்கத்திலிருந்து வந்தபடியினால அவர்கள் தெய்வத்துக்கு பயந்தவங்க. கிறிஸ்தவங்க தான் பயப்பட மாட்டாங்க, கோயில் பூனைங்க எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிட்டோம். அந்த மார்க்கத்திலேருந்து வர்றாங்க இல்லையா, அவங்க சைவத்திலேருந்து வர்றவங்களுக்கெல்லாம் பயம் இருக்கும், தெய்வம் அடிச்சு விடுவார், தெய்வ தோஷம், தெய்வம் ஏதாவது செய்திடும். அதனால் நீ ஆண்டவருக்கென்று அர்ப்பணிச்சிட்டப்பா, நீ கடைசி வரைக்கும் ஊழியக்காரனாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஊழியக்காரனாக இருப்பனா வீட்டிலேருந்து நீ போ, இல்லாட்டா நீ இங்கே வீட்டை விட்டு போகாது, என்ன சாபமானாலும் எங்கிட்ட வந்துடும், சாபம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி. அதனால் என்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்தோமோ, நிபந்தனையோடு அல்ல, தேவ சமூகத்தில் ஆண்டவர் என்னுடைய ஆண்டவரிடத்தில் நிபந்தனையை நான் வச்சு, எனக்கு இதை நீ செஞ்சீங்கன்னா நான் செய்வேன். ஒரு காலத்தில் அப்படி சொன்னேன், அறிவில்லாத காலங்கள். இப்போ என் தேவனை பற்றி நான் அறிஞ்சிட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் என் தேவனை அறிஞ்சிட்டேன். என் தேவன் என்னுடைய அவசியங்களை தருவார். அந்த சிறு வயது முதல் இந்த நாள் வரைக்கும் 40 வருஷ காலம் எனக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஒன்றுமில்லாமல் நடந்த நாட்கள், வெறும் பெட்டியை தூக்கிட்டு பைபிளை தூக்கிட்டு தெரு தான் நடந்த நாட்கள் உண்டு. வீதி வீதியாக சுற்றுற நாட்கள், அங்கே பஸ் ஸ்டாண்டில் படுத்து தூங்கின நாட்கள் உண்டு. ஏன்னா என்னுடைய இதெல்லாம் லைவில் பார்க்குறாங்க, எல்லாருக்கும் தெரியும். அது ஏன் சொல்ல வர்றேன்னா, இப்படியெல்லாம் இருந்த காலங்கள் உண்டு. யாரிடத்துல போய் கை நீட்டி எங்களுக்கு அரிசி வேணும், எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வேணும், எனக்கு ஒரு வீட்டு வாடகை வேணும். ஒரு தடவை ஒரு கையில் ஒரு காசு இருக்குது, 10 ரூபா தான் இருக்குது. ஒரு ஊழியக்காரர் வந்துட்டார். வந்த உடனே ஐயோ இல்லையே, 100 ரூபா இருந்துச்சு.
அவர் வந்துட்டார், அதை கையில் காசு கொடுக்கணுமே. அவர் ஊழியக்காரருக்கு என்ன பண்ணுற, வெளியில் போய் மாற்றிட்டு வர்றேன்னா பக்கத்தில் கடை இல்லை, பைசா இல்லை சுத்தமாக. சரி சோத்திரம் பண்ணிட்டு கொடுத்தேன். பார்த்து கொடுத்து கொஞ்ச நேரத்தில் ஒரு தபால் வந்து கிடக்கு. தபாலுக்குள்ளே காசு வச்சு அனுப்பக்கூடாது, 500 ரூபா பைசா வச்சு அனுப்பி. ஒரு ஆள் எனக்கு தபால் பண்ணியிருக்கிறார், தருவார், அனுபவிச்சிருக்கிறான் ஆண்டவரை. ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். கர்த்தர் அப்படி செய்கிறவர். அந்த நாட்கள் ஒன்றுமில்லை, ஆத்துமாக்கள் இல்லாத நாட்கள், இப்போ சாப்பிட்றதுக்கு வழி இல்லாத நாட்கள், வஸ்திரம் இல்லாத நாட்கள். இப்போது என்னை போல ஊழியம் செய்யக்கூடிய நிறைய சிஸ்டர்ஸ் பாஸ்டர்ஸை கர்த்தர் எனக்கு எழுப்பி இந்தியாவில் அயல் நாடுகள்லையும் ஊழியம் செய்யக்கூடிய பெரிய வாய்ப்பை கர்த்தர் எனக்கு தந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் இன்றைக்கி எதற்காக இதை சொல்கிறேன்னா, நீ தேவனோடு நீ உன்னை அர்ப்பணித்தால் மாத்திரம்தான் அவரோடு நீ நடக்க முடியும். அவரோடு பேசுகிற மனுஷன், அவரோடு நடக்கிற மனுஷன். நீங்கள் யார்? இன்றைக்கி சிலர் பாருங்களேன், ஃபோனில் காதில் வச்சுட்டு நடப்பாங்க. யார்? குறிப்பிட்ட ஆளோடு உள்ள ஒரு ஐக்கியம் தான் கதைச்சிக்கிட்டே நடப்பாங்க. யாரோடு நீ அதிகமாக கதைக்கிறியோ பேசுறியோ அவங்களோட தான் நீ என்ன செய்வ. அவங்களுக்கு உனக்கும் ஒரு நெருக்குதல் இருக்குது. இதே போல தான் நான் தேவனோடு நடக்கிறவனா இருப்பேனே, ஆனால் என் தேவனோடு நான் சஞ்சரித்து கொண்டே இருப்பேன். ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒன்று நோவா அர்ப்பணித்தான். ரெண்டாவது வாசித்தது ஏனோக்கு முதலாவது. ரெண்டாவது நோவா. இந்த நோவாவை பற்றி தான் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமத்தில் 6ஆம் அதிகாரத்தில் நோவா 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 என்று சொல்லிக்கொண்டு 5 இடத்துல நோவா என்று சொல்லியிருக்குது. 8ஆம் அதிகாரத்தில் நோவாவுக்கோ, 9ஆம் அதிகாரத்திலையும் நோவா 8ஆம் அதிகாரம் இல்லை, 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 9ஆம் வசனம், 10ஆம் வசனம், இன்னும் கீழே உள்ள வசனத்தில் வாசிச்சிங்கன்னா 10ஆம் வசனம், திரும்ப 22ஆம் வசனத்தில் சொல்லியிருக்குது. இன்னொரு வசனங்களும் சொல்லியிருக்குது அங்கே. அதாவது 13ஆம் வசனம், 10, 13, 8, 9, 10, 13, 22 இந்த 5 வசனங்களை பார்த்தீங்கன்னா நோவா நோவா நோவான்னு சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நோவா தேவனோடு சஞ்சரித்தான். அதை பற்றி நீங்கள் வாசிங்கன்னா, நோவா தன் காலத்தில், 9ஆம் வசனத்தை வாசி. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நோவா போதும். நோவா என்ன செய்கிறான் சொல்லுங்க. நோவா என்ன செய்யறான்? தேவனோடு நோவா என்று சொன்னால் தேற்றுபவன் என்று அர்த்தம். நோவா என்று சொன்னால் தேற்றுபவன். தேற்றுபவன் என்று சொன்னால் ஒரு சமாதானம் தருபவன், ஓய்வு தருகிறவன், ஒரு இளைப்பாறுதல் தருகிறவன். இவன் என்ன செய்வான்? எவன் என்னை தேற்றுவான் என்று சொல்லிதான் அவனுக்கு நோவா என்று பெயரிடப்பட்டது. நோவா என்றால் தேற்றுவன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம், ஒரு ஓய்வு, ஒரு தேற்றுவது என்று சொல்லுவது தேற்றரவாளன் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் திருத்துவத்தில். அப்ப தேற்றுபவன் என்று சொன்னால் இளைப்பாறுதலை தருகிறவன். இயேசு மாத்திரமல்ல, என்னிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்க, நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொன்னார். பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லி இருக்குது? பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோடு கூட பேசுவார். இதுவே இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல். எஸ்ஐயா 28:11 சொல்ற, இதுவே ஆறுதல், இதுதான் இளைப்பாறுதல், இதுதான் ஆறுதல் என்று கர்த்தர் சொல்றார். அப்போ நோவா என்று சொன்னால் இளைப்பாறுதல், தேற்றுபவன், என்னை ஆறுதல் படுத்துபவன். அப்போ தேற்றுபவன், ஆறுதல் படுத்துபவன். அப்போ தேற்றுவது என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில பாவம் இளைப்பாறுதலை நஷ்டப்படுத்துது. இளைப்பாறுதலை நஷ்டப்படுத்துது என்னது? நமக்குள்ள இருக்கிற பாவத்தின் வல்லமை. அதனால தான் நோவாவை பற்றி நீங்க 1 பேதுரு 5ஆம் அதிகாரம், 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அதுல அழகா சொல்லியிருக்கு. ஏனென்றால்
மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு பாவத்தை விட்டு ஓய்ந்திருக்கிறான். அப்படியானால் பாவத்தை விட்டு ஓய்ந்திருக்கிற, அப்ப பாவத்தை விட்டு விடுகிற வாழ்க்கை ஒரு தேர்ச்சி இருக்கிற வாழ்க்கை, சமாதானத்தின் வாழ்க்கை, ஓய்ந்திருக்கிற வாழ்க்கை. அப்படி யாரு பாவத்தோடு இருக்கிற மனுஷன் தேவனோடு சஞ்சரிக்க முடியாது, தேவனோடு நடக்க முடியாது. அதனாலதான் இயேசு மத்தேயு சுவிசேஷம் 11:28 சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பார். ஆகிய நம்முடைய ஆண்டவர் ஒரு இளைப்பாறலை தருகிறார். இந்த ராத்திரி வேளை நமக்கு ஒரு இளைப்பாறலை தருகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அதனாலதான் உங்களை சுற்றில் இருக்கிற நெருங்கி நிற்கிற பாரத்தில் உதறி தள்ளிருங்க, எல்லாவற்றையும் உதறி தள்ளிருங்க, உங்களுக்கு ஒரு இளைப்பாறலை பெற்றுக்கொள்ளுங்க. பாவம் மனிதனுக்குள்ள சமாதானமா இருக்க விடாது, சந்தோஷமா இருக்க விடாது. பாவமானது இந்த மனிதனுக்குள்ள இருதயத்தில் குத்தி கொண்டே இருக்கும், வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கு. நீ அதை கன்ஃபெஸ் பண்ணணும், அறிக்கை இடணும், தேவனிடத்தில் அறிக்கை இடணும். தேவனிடத்தில் அறிக்கை இட வேண்டியதை தேவனிடத்தில் சொல்லணும், மனுஷனிடத்தில் போய் சொல்ல வேண்டியதை மனுஷனிடத்தில் சொல்லணும். இல்லை அந்த ஆளோட ஒரு ஆளோட சண்டை போட்டுட்டு நானும் ஒரு சகோதரனோட சண்டை போட்ட பிறகு என் வாய்க்கு வந்த வார்த்தையெல்லாம் பேசிட்டு இங்கே உட்காந்து ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன அந்த ஆளிடத்தில் போய் நீ சமாதானமானியான்னு கேட்டா இவங்க சொல்றது இல்லை ஆண்டவரோட மன்னிப்பு கேட்டேன். அது ஆகாது. நீ அந்த குறிப்பிட்ட நபரிடத்துல போகணும், குறிப்பிட்ட நபரிடத்துல போய் நீ மன்னிப்பு கேட்கணும், அங்கே போய் நீ ஒப்புரவாகணும். அப்பதான் பரலோகம் ஒன்று அங்கீகரிக்கும். அல்ல என்றால் சமாதானம் உடைய வாழ்க்கையில் நீ பெற்றுக்கொள்ள முடியாது. என்னை மன்னித்து கொள்ளுங்க, சகோதரன் செய்த தப்பிதத்துக்கு நீ மன்னிப்பு கேட்டு அதில் நீ உனக்குள்ள ஒரு ஒப்புரவாகுதலை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் அப்படி பெற்றுக்கொண்டால்தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இளைப்பாறலை அடைய முடியும். பாவம் இருக்கிற வரைக்கும் உன்னுடைய இருதயம் வாதித்து கொண்டே இருக்கும், தேவனோடு பேச முடியாது, ஜெபம் பண்ண முடியாது. நான் ஜெபம் பண்ணாமல் இருக்கிறேன், ஆனால் பாவம் செய்கிறவனா இருக்கிறேன். 1 சாமுவேலுடைய புத்தகத்தில் நாங்கள் வாசிக்கிறோமே, ஜெபம் பண்ணாதது பாவம். நான் உங்களுக்காக ஜெபிக்காமல் இருக்கிறேன் ஆனால் என்ன செய்கிறவனா இருப்பேன். சாமுவேல் தான் சொல்றான், 2 பில்லி சூனிய பாவம், ஜெபம் பண்ணாதது பாவம், அதிகமா சொற்களின் மிகுதியில பாவம், தீய நோக்கம் பாவம், பொருத்தனை செலுத்தி அதை நிறைவேற்றாதது பாவம், பட்சபாதம் பண்ணுவதெல்லாம் பாவம், தீய நோக்கம் பாவம். இப்படியே அடுக்கிக் கொண்டே போகலாம். இந்த பாவம் உங்களுக்குள்ள இருக்குதுன்னா ஆண்டவரேன்னு ஆண்டவருடைய சமூகத்தில் அதுக்காக குறிப்பிட்ட நேரத்தை பார்க்கக்கூடாது. ஒரு சுத்திகரிப்பு ஜெபம் வரட்டும், ஒரு உபவாச ஜெபம் வரட்டும், அப்போ போய் ஜெபிச்சுக்கலாம். அதுக்காக ஒரு நாள் உபவாசம் எடுத்து ஜெபிச்சு கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த பாவத்தின் வல்லமை அந்த உங்களுக்குள்ள வரும்போதே அவருடைய ரத்தத்தை நீங்க கொண்டு வந்துடணும். அல்லேலூயா. அவருடைய ரத்தத்தின் ஆண்டவரே இந்த தவறு என் வாழ்க்கையில் வந்துட்டு என்ன மன்னிங்க. இயேசுவின் ரத்தத்தை உனக்குள்ள கொண்டு வந்துட்டா அந்த பாவ சுபாவம் உனக்குள்ள வளராது. அது உடனே அது மட்டுப்படும். சங்கார தூதன் உள்ள வரமாட்டான். இல்லை என்று அந்த ரத்தத்தை கொண்டு வரல என்றால் சங்கார தூதன் உள்ள வருவான். அந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணம். அப்படி ஆனால் இந்த பாவ வல்லமை உன்னை அழிச்சிரும்னு அர்த்தம். மரணம் என்று சொன்னால் என்ன? அதற்குரிய கூலி என்ன? மரணம் என்றால் சரீர மரணம் இல்லை, உன்னுடைய ஆத்துமாவில் சமாதான மரணம். ஜெபம் செத்து போச்சு, சமாதானம் செத்து போச்சு, அபிஷேகம் செத்து போச்சு, வேத வாசிப்பு செத்து போச்சு, சபை கூடி வருதல் செத்து போச்சு, எல்லாமே மரணம். ஏன் இந்த காரணம் என் இருதயத்தை வாசிச்சுக்கிட்டே இருக்குது. அதுதான் என்னால இருக்க முடியல. வந்துச்சா? அப்ப என்ன அர்த்தம்? அப்படியான இந்த பாவம் என்ன செய்யுது? மனுஷனுக்குள்ள இளைப்பாறல் அற்றவனாக மாற்றுகிறது. உங்கள் பாரத்தை எல்லாம் என்ன செய்யுங்க? அவர் மீது வச்சிருங்க. அதனால்தான் சங்கீதம் 55 சங்கீதத்தில் என்ன வாசிக்கிறீங்க? கர்த்தர் மேல் பாரத்தை வச்சிரு, அவர் உன்னை ஆதரிப்பார். நம்ம பாரத்தை நம்மளே சுமந்துக்கிட்டு இருக்கிறோம். பஸ்ஸில் போனாங்கன்னா பஸ்ஸில் போகும்போது அவன் பாரத்தை வண்டியில் ஏறிக்கானா, மாட்டு வண்டியில் அந்தவனும் பெரிய தலையில் மூட்டை தூக்கி வச்சிருந்தானா, ஏறி உட்காந்துக்கிட்டானா, உட்கார்ந்த பிறகு தலையில் மூடை இருந்துக்கிட்டு இருந்துச்சான். அந்த கேஸ் தான் இன்னைக்கு. அவன் உடனே மாட்டு வண்டிக்காரன் சொல்கிறான், ஏம்மா தலையில் தூக்கி வச்சிருக்கிற? இல்லை நான் தான் உட்கார்றதுக்கு இடம் கொடுத்துங்க, என் சுமைக்குமா இடம் கொடுக்கறது? சுமைக்கு ஒன்றும் இடம் கொடுக்கலையே, நான் என் சுமையை நானே சுமக்கிறேன். இந்த கேஸில் தான் இருக்கிறேன். நம்முடைய பாரத்தை எல்லாம் அவர் மீது வச்சிருவோம், இளைப்பாறலை பெற்றுக்கொள்ளும். ஆண்டோடைய சமூகத்தில் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்க, இளைப்பாறலை பெற்றுக்கொள்ளும். நான் தேற்றப்பட்டிருக்கிறேன்,
இன்றைக்கு நான் விடுதலையோடு வாழுகிறேன். ஹல்லேலூயா. சமாதானத்தோடு படுத்து கொள்ளுவேன். நீ சமாதானத்தோடு படுத்து நித்திரை செய்வாய். உன்னுடைய நித்திரை எப்படி இருக்கும்? இன்பமா இருக்கும். வாழ்க்கையில் அது அவசியம். சமாதானமற்ற வாழ்க்கை வரக்கூடாது. எப்பொழுது இளைப்பாறுதலை காத்துக்கொள்ள. உங்களுக்குள்ள இருக்கிற சமாதானம், உங்களுக்குள்ள சமாதானம், ஒருவரோடு ஒருவர் சமாதானம், தேவனோடு சமாதானம், கூடுமானால் யாவரோடும் சமாதானம். சமாதானம் என்பது இயேசு சொல்லிக் கொடுத்தார். உப்புக்கு சமானமா சொல்லிக் கொடுத்தார். சாரமற்று போனால் எதினால் அது சாரமற்று போகும், சாரமாகும். பிறகு என்ன செய்யப்படும்? சமாதானம் இல்லை என்றால் சாரமற்று போன உப்பு போல நீ வெளியில கொட்டப்படுவதற்கு, மனுஷனால் மிதிக்கப்படுவதற்கு தான் உபயோகமாகப்படும். ஒன்றுக்கு பிரயோஜனமற்ற மனுஷனாய் மாறிடுவேன். என் சமாதானத்துக்காக தான் நான் தேவ சமூகத்துக்கு வர்றேன். அல்லேலூயா. என்ற சமாதானத்தை தேவன் என்னை சமாதானத்தினால் நிரப்புறார். என்ற சமாதானத்தின் பிரபு, என்ற சமாதானத்தின் ராஜா, சமாதானத்துக்குரியவர். ஆகையினால் உங்களுக்குள்ள அந்த நோவா, நீ சஞ்சரிக்க வேண்டுமானால், நோவாவே நீ சஞ்சரிக்க வேண்டுமானால் உன்னுடைய இளைப்பாறுதலை, உன்னுடைய சமாதானத்தை காத்துக்கொள்ளணும். முதலாவது ஏனோக்கு. ஏனோக்கு என்றால் என்ன அர்த்தம்? அர்ப்பணம். உங்களை அர்ப்பணித்து வாழுகிற வாழ்க்கை உள்ளவர்கள் தான் தேவனோடு நடக்க முடியும், தேவனோடு சஞ்சரிக்க முடியும். ரெண்டாவது சமாதானத்துக்குரியவர்கள் தான் இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்கிறாங்க. பாவத்திற்கு அடிமையா இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை தேவனோடு ஒன்று நடக்க விடாது. கொஞ்ச காலம் போகலாம். ஒரு ஊழியக்காரர் எனக்கு தெரியும், என் கூட தான் இருந்தார் கொஞ்ச நாள். ஊழியக்காரரை குற்றப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. கொஞ்ச நாள் என் கூட இருந்தார். அவர் செய்கிற நடவடிக்கையெல்லாம் சரியில்லைப்பா, நீ இப்படிலாம் செய்யாத, இப்படி இருந்தால் அதிக நாள் கர்த்தருடைய வீட்டிலேருந்து ஓட முடியாது, உன்னுடைய ஊழியத்தை இழக்க வேண்டியிருக்கும். விடுங்கன்னாச்சு, விடுங்க, பரலோகம் கிடைக்குமாடா உனக்கு பாரு அப்படின்னா, அது பரலோகம் கிடைக்குதோ இல்லையோ, இங்கே இருக்கிற வரைக்கும் நல்ல சோறு கிடைக்குதுல்ல, அதை விடுங்கன்னாங்க. இப்படிப்பட்ட ஆளை வச்சு என்ன பண்ணுறது? என்ன செய்கிறாங்க? இஷ்டம் போட நடந்து நல்ல வயிறு. அப்போ நான் உடனே நினச்சேன், அப்போ பவுல் இவங்களை பற்றி தான் சொல்லியிருக்கிறாரு போல, இவர்களுக்கு வயிறு தான் தேவன், தேவன் அல்ல, இவர்கள் வயிற்றுக்கு ஊழியம் செய்கிறார்கள். இன்றைக்கி அதுதான். பரலோகம் இல்லாட்டாலும் இங்கே இருக்கிற வரைக்கும் நல்ல லக்ஸுரியாக இருக்கணும். சோதோமின் அக்கிரம் வரும்போது அதான் சொன்னேன். சோதோமின் அக்கிரமத்தில் ஒன்று என்ன? நிர்விசாரம், சங்கபோகம், ஆகாரம் திரட்சி. இந்த மூன்று உன் சகோதரி ஆகிய சோதோமின் அக்கிரமம். எசேக்கியேல் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். ஆகிய இந்த அக்கிரமம் தான் இன்னைக்கு தேசத்தில் நிர்விசாரம். இன்னைக்கு என்னைக்கு கொரோனா வந்துச்சு அன்னைக்கு எல்லாம் நிர்விசாரம், எல்லாம் லைவ்ல. என்ன பண்றது? நாங்களும் அதில் அப்படி பழகிட்டோம். ஓடாமல் இருந்தால் வருவாங்க, ஓடி வருவாங்க. இப்போ அதில் பழக்கியாச்சு. பாவம், என்ன பண்ணுறது? பலவீனருடைய பலவீனங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்குது? தாங்க வேண்டியிருக்கு. பிள்ளைகளின் கால்நடைக்கும் மந்தைகளின் கால்நடைக்கு தக்க மெதுவாக நடத்த வேண்டியது இருக்குது. என்ன செய்வோம்? சரி இருக்கட்டும், 4 பேர் அதில் வீட்டில் இருக்கிறவங்கள அது பிரயோஜனப்படட்டும். அப்படி தான் இன்றைக்கி சொல். நிர்விசாரம். முன்னாடி அப்படி கிடையாது. ஜபம்னா அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடி ஓடி வந்து உட்கார்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் துதிச்சு, ஆண்டவர் இன்றைக்கு என்னோட பேசணும், எனக்கு வார்த்தைகளை தரணும் சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கூப்பிட்டு கதறி பாடி துதித்து ஆசீர்வாதம் பெற வரைக்கும் இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போற நாட்கள் உண்டு. ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க? இல்ல, அப்படி இல்லை. எல்லாம் இன்னைக்கு நிர்விசாரம், சாங்கோபோகம், ஏதாவது சாக்கு போக்கு, அதான் சாங்கோபோகம். இன்னொன்று என்ன? அவருக்கு ஆகார திரட்சி, சாப்பாடு 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 சாப்பாடு. அதான் இயேசுன்னு சொன்னார், கடைசி காலத்தில் அப்படிதான் வருவாங்களாம், போஜன பிரியர்களாக. என்ன கூட ஒரு போதகர் கூப்பிட்டார், வாங்க நல்லா சாப்பிடலாம். தயவுசெய்து வேண்டாம், அதுக்கு நான் பங்கு கிடையாது, என்னால் அப்படி பிடிக்க, எனக்கு அது ஆகாது, அப்படி போனாலும் வேஸ்ட். அன்றைக்கு பிரதர் ரவி என்னை கூப்பிட்டு போனார். எனக்கு கேட்ட ஆகாரம் ஒன்று வாங்கி கொடுத்தார், கேரளா சாப்பாடு வாங்கி கொடுத்தார். சோத்திரம், ஒரு பொதி சோத்திரம். ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா சில இடங்களுக்கு ஒரு தடவை ஒரு பாஸ்டர் என்னை கூட்டிகிட்டு போயிட்டார். ஐயோயோ தயவுசெய்து இது என்னால் டைஜஷன் ஆகாது. கஞ்சி இருக்குதா? ஓகே. அம்மா கொடுத்தாங்க நல்ல சூப்பர் சாப்பாடு. வீட்டுக்கு பாஸ்டர் கபிலன் வீட்டில் போயிருக்கும்போது அவன் கேட்ட ஒரு ஆகாரம் இருந்துச்சு, சோத்திரம். இன்றைக்கி என்ன செய்கிறாங்க? சும்மா என்னன்னாலும் பரவாயில்ல. போயிட்டு வந்து உட்கார்ந்துருந்தேன். ஐயோ, போயிட்டு வந்து எனக்கு சமாதானமே இல்லை. வாங்க பாஸ்டர், போயிட்டு வரலாம், சிஎன் டவர் போயிட்டு வரலாம். நாங்கள் இங்கே வந்து போனதே இல்லை. சரி, பையன் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த பாஸ்டர் எங்கூட வந்தாங்க. நானும் போனேன். அங்கே உட்கார்ந்து இருக்கும்போது நினச்சிக்கிட்டு இருக்கேன், ஆண்டவரே புளி இலையை பறித்து சாப்பிட்டுட்டு
இருந்தவனை சிஎன் டவரில் உட்காந்து சாப்பிட வைக்கிறீங்க. முடிஞ்ச உடனே பில்லு என்னன்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை, வெறும் 4 சிப்பி எதோ வச்சாங்க கிண்ணத்தில், ஒரு ஒரு பீஃப் ஒரு கறி ஒன்று வச்சாங்க, அவ்வளோதான். பில்லு எவ்வளோன்னு கேட்டால் எங்கட இந்தியான் மணியில் 35,000 ரூபா பில்லு போட்டிருக்கு. இயேசுவே, எங்கள் சபைக்கு முழுதுமா நல்ல பிரியாணி போட்டிருப்பேனே, 1000 பேருக்கு நான் பிரியாணி போட்டிருப்பேனே. பாருங்க காசு எப்படி போனா அதை பார்க்காதீங்க. இது இந்தியா பிரசங்கம், இது இங்கே சொல்லாதீங்க, இது இங்கே ஒர்க் அவுட் ஆகாது சொல்லி பரவாயில்ல, சோத்திரம். நான் சொல்ல வேண்டியது சொல்லிடுவேன், இவ்வளோ சொல்கிறேன். கர்த்தருக்கு சோத்திரம். அது அல்ல, நமக்கு அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, அழியாத நித்திய ஜீவனுக்காக தான் நாங்கள் கிறிஸ்துவம் பண்ணோம். ஹல்லேலூயா. இந்த பூமியில் அல்ல பொக்கிஷம், பரலோகத்தில் எங்களுடைய பொக்கிஷம். பூமியில் அல்ல, எங்களுக்கு மேன்மையான சுதந்திரம் எங்களுக்கு வேணும். பரலோகத்தில் நாங்கள் சேர்த்து வைக்கிறோம் எல்லாருக்கும். வா வா, எப்படி எப்படி இல்லை இல்லை, நான் சர்ச்சு கட்டினேன், அதை கட்டினேன், இதை கட்டினேன் எல்லாம் சொல்லலாம். நீ பசி இல்லாதவனுக்கு ஆகாரம் கொடுத்தியா? வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடுத்தியா? இருக்க தங்குறதுக்கு இடம் இல்லாமல் இருந்தால் அவனை ஏற்றுக்கொண்டியா? அவனை ஏற்றுக்கிட்டியா? கேட்பார். இல்லை ஆண்டவர், அதை பற்றி யாரும் எனக்கு சொல்லி கொடுக்கல. ஒரு தடவை கர்த்தர் என் கூட அந்த வார்த்தையை கொண்டு பேசினார். நான் சபைகளாக கட்டிக்கிட்டு இருந்தேன். பஞ்சாபில் இடத்த வாங்கி பெரிய சர்ச்சை கட்டினேன், லோக்கலில் கட்டினேன், புதுக்கோட்டையில் கட்டுறேன், புதுக்கோட்டைங்கிற இடம், தூத்துக்குடிங்கிற இடம், மெட்ராஸில் எல்லா பக்கத்தில் எல்லா பக்கமும் வாங்கினேன். இந்த காரியம் யாக்கோபு 1:27 கொண்டு கர்த்தர் பேசினார். நல்ல ஒரு பாட்டு, எங்கள் சிஸ்டர்ஸ் அழகான ஒரு பாட்டு பாடினாங்க. மாசில்லா சுத்தராய் காசி நீ மீதி, நாங்கள் மாசில்லாத சுத்தராக பரலோகத்தில் நாங்கள் இருப்போம். மாசில்லாத சுத்தருங்கிறது அப்படி நீ சபையை கட்டி ஊழிய செய்தா போதாது, இப்படிப்பட்டவர்களை, திக்கற்றவர்களை, விதவைகளும் படுகிற உபத்திரவத்தில் நீ பங்கு பெற்று அவர்களை ஆதரிக்கணுமே. அது நீ செய்யலை உன் ஊழியத்தில். கர்த்தர் பேசினார். அந்த டைமில் தான் ஒரு டாக்டர் எனக்கு 1 ஏக்கர் மெட்ராஸ் பக்கத்தில் 1 ஏக்கர் இடம் காணி கொடுத்தாரு. நான் யோசிச்சேன், அது சுற்றிலும் 57 கிராமங்கள் உண்டு பகுதியில், அது சர்ச்சஸ் அதிகம் கிடையாது. ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு ஓல்டேஜ், வயதானவங்க, திக்கற்ற பிள்ளைங்க, ஆதரவற்றவங்க, இவங்க எல்லாரையும் வச்சு, அப்போ நான் என்ன செய்ய? டப்பு லேது. நான் என்ன செய்ய? விசுவாசத்தை தான் எடுக்கணும் ஆயுதம். உங்கள் விசுவாச உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நான் உடனே சபையில் சொல்லிட்டேன். சபையில் 1500-2000 பேர் கூடுவாங்க. சபையில் சொல்லிட்டேன், உங்களை யாரையும் நான் தொல்லை கொடுக்க மாட்டேன். இவ்வளோ சபைகளுக்கு இவ்வளோ வேலைகளை செய்திருக்கிறீங்க, கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். நான் நடைப்பயணம் போக போகிறேன், விசுவாச பயணம் போக போகிறேன். மெட்ராஸுக்குள்ளே தான், கிட்டத்தட்ட 85 கிலோமீட்ரு அந்த இடம். மெட்ராஸில் தான் ஒரு அவுட்டரில், அது பறவைகள் சரணாலயம். நடக்க ஆரம்பிச்சிட்டோம். எத்தனை கிலோமீட்ரு? என் கூட இருக்க ஊழியர்கள், இவருக்கு எதுக்கு இந்த வேலை? எப்போ? கடந்த 6 மாதத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். இவருக்கு எதுக்கு இந்த வேலை? இவ்வளோ தூரம் நடந்து போகிறதா? என்ன, எப்படி? எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். கர்த்தர் என்னோடு பேசுகிறாரு, இப்படி சொல்கிறாரு. போயிட்டு ஜெபம் பண்ணி அஸ்திவாரம் போட்டால் வளர்ந்துக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் நிற்கல. ஒரு அலையிலையா சொல்லுங்க. இது கர்த்தர் செய்வார் அந்த காரியங்கள். எதுக்காக இந்த வார்த்தைகளை சொல்கிறேன்? பரலோகத்தில் அப்படி ஆண்டவருடைய வார்த்தை என்னை குற்றப்படுத்தக்கூடாது. தேவனுடைய சமூகத்தில் நான் குற்றவாளியாக நிற்கக்கூடாது. அந்த நேரத்தில் தலை குனிஞ்சு நான் நிற்கக்கூடாது. சீஷன் என்கிற நாமத்து நிமித்தம் நான் அவனை ஏற்றுக்கொண்டேன். தீர்க்கதரிசி என்கிற நாமத்து நிமித்தம் அவனுக்கு நான் உதவி செய்தேன். இதெல்லாம் என்ன செய்கிறது? என்ன தேவ சமூகத்தில் பிரதிபலன் உள்ளவனாக என்ன மாற்றுகிறது. சரி, இருக்கட்டும். அப்போ என்னுடைய பாரம்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் நான் உதறி தள்ளிட்டு அவரை நோக்கி, நான் ஒன்று விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகி அவரை நோக்கி என் ஓட்டத்தை பொறுமையாக ஓடணும். அப்படி ஆகையினால நீ உன்னுடைய பாரத்தை சுமந்துக்கிட்டே இருக்கிற, என் பாரத்தை கர்த்தர் மேலே வச்சிடுறேன். என்ன காரியமோ போய் தேவ சமூகத்தில் போய் உட்காரு, மணிக்கணக்காக உட்கார்ந்துரு. நான் சொல்லிடுவேன், எனக்கு சில பாரமாக இருந்துச்சுன்னா நான் ஜெபத்தில் உட்கார போகிறேன். யாரும் தொல்லை கொடுக்காதீங்க. காலையில் 6 மணிக்கு உட்காந்துட்டு 6 மணிக்கு தான் எழும்புவேன் சாயங்காலம். அப்படி என்னோட ஜெபத்தில் உட்காரவங்க மட்டும் இருக்கணும், மற்றவங்க யாரும் தயவுசெய்து வராதிங்கன்றுவேன். ஒரு தடவை அப்படி திடீர்னு வச்சேன். 12 நான் கரெக்டாக 6 மணிக்கு கதவு பூட்டிடுவேன், மெயின் கேட்டேன். அதுக்கு முன்னாடி ஓடி வந்துட்டாங்க ஒரு கூட்டம். ஒரு அலையிலையா சொல்லிக்கல, எத்தனை பேர் வந்தது? எப்படி ஒரு 400 பேர் வந்திருப்பாங்க. அவ்வளோ பெரிய கும்பல் வந்துருச்சு. 6 மணிக்கு உட்காந்துட்டேன். 6 மணிக்கு தான் முடிப்பேன். முடிஞ்சவொடனே பிரியாணி தருவார், அது தருவார், இது தருவார்லாம் நினைக்காதீங்க. வெறும் அரிசியை போட்டு கஞ்சி போட்டு அங்கே பக்கில் ஒரு ஊறுகாய் வச்சுருப்பேன், அவ்வளோதான் தருவேன். வேணா 6 மணிக்கு
சிலர் பஸ் லேட்டு அது செட்டு வெளியே கேட்டுக்கு வெளியே நின்றுட்டு பாஸ்டர் ஐயா தயவு செய்து கேட்டுக்க, நான் வந்தது லேட்டாக போச்சு. அதுக்கு பின்னாடி வச்சது முந்தின நாளே தங்கிட்டாங்க. ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். கர்த்தர் கிரியை செய்வார் அந்த இடத்துல. தேவ சமூகத்தில் உட்கார்ந்து பாருங்க, உங்க பாரத்தை அவர் மேல வச்சுட்டு ரிலீஃப் ஆயிருங்க. நான் நிறைய நேரங்களில் பாரமாக இருந்துச்சுன்னா உட்காந்துருவேன். இப்போ வீட்டை விட்டு நான் வெளியே போக மாட்டேன். உட்காந்து தேவ சமூகத்தில் 1 நேரமோ 2 நேரமோ உபவாசம் போட்டு ஜெபிச்சு அந்த பாரத்தில் இறக்கிரு, நீ தேவனோடு ஃப்ரீயாக நடக்கலாம். ஒரு அலையிலே சொல்லுங்க, இருக்கிற வரைக்கும் போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். தேவ சமூகத்தில் கர்த்தர் செய்வார், அவர் பார்த்துக்கிடுவார். நீ செய்தா கொஞ்சம் தான் செய்வேன். நீ ஒரு சின்ன காரியத்தை தான் செய்யணும்னு நினைச்சேன், ஒரு சின்ன வாகனம் வாங்கணும்னு நினைச்சேன், இப்படி வாங்கினா நான் வாங்குவேன்னு நினைக்கவே இல்லை. அது கர்த்தருடைய கருத்தை நீ ஒப்பு கொடுத்த. இவர் ஒரு சிறிய வீடை தான் கட்டணும்னு நினைச்சு, இப்படி நான் ஒரு ஒன்று வாங்குவேன் செய்வேன் சொப்படுத்த நினைக்க, அது கர்த்தருடைய கருத்தை நீ ஒப்பு கொடுத்து நீ இளைப்பாறுதல இருந்தா கர்த்தர் அதை பெருசா செஞ்சிட்டார். ஐயோ பாரத்தை சுமந்துக்கிட்டே இருக்க என் பிள்ளைகளை பற்றி ஒரு பார இருதயத்தில் கர்த்தருடைய ஒப்பு கொடு. பிள்ளைகள் கர்த்தருடைய சுதந்திரவாளி. பிள்ளைகள் உன் பிள்ளைகள் கர்த்தருடையவர்கள். சுதந்திரத்தை அவருடைய சுதந்திரத்துக்கு பாத்திரவான்கள். அவர் என்ன சுதந்திரமா வச்சிருக்கிறார் அது கண்டிப்பா தம்முடைய பிள்ளைகளுக்கு கத்த தருவார். அதை நம்ம வைக்கிறேன், கஷ்டமா தான் இருக்கு, ஆனா உங்களுடைய சமூகத்தில் வைக்கிறேன். வச்சு பாருங்களேன், பழகி பாருங்களேன். நீ அவரோடு பழகி, யோபு சொல்ற, நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும், அப்பொழுது நீ மேன்மையை காண்பீங்க. தேவனோடு பழகி பாருங்க, தேவனோடு நடந்து பாருங்க, அது ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை. இதெல்லாம் தேவனோடு நடக்கிறது. நீ பாட்டு பாடிக்கிட்டே இருக்கிறது தேவனோடு நடக்கிறது. தேவனுடைய வசனத்தை மற்றவங்களிடத்தில் சொல்லி கொண்டிருக்கிறது தேவனோடு நடக்கிறது. நீ தேவனை துதிச்சு கொண்டே இருக்கிறது தேவனோடு நடக்கிறது. படுக்கையில தூங்கி கொண்டிருக்கும் போது அந்த பக்கமும் இந்த பக்கமும் திரும்பி படுக்கும் போதும் எப்படி ஸ்தோத்திரம் சொல்லிட்டு, அல்லேலூயா சொல்லிட்டு, இயேசுவே சொல்லிட்டு பாடிக்கொண்டே இருக்கிறது. இது தேவனோடு நடக்கிறது. நீ வேதம் வாசிக்கிறது, இப்ப தேவ பிரசங்கத்தை கேட்கிறீங்களா, அதெல்லாம் கர்த்தர் உங்களோடு பேசுறது. பைபிளை வாசிக்கிறது தேவன் உங்களோடு பேசுகிற அனுபவம். பிரசங்கத்தை கேட்கிறது தேவன் உங்களோடு பேசுகிற அனுபவம். அந்த நேரத்தில் உட்கார்ந்துட்டு நீ என்ன செய்யக்கூடாது, கர்த்தர் உன்னோடு பேசுகிற நேரத்தில் இயேசுவே சோத்திரம் நீ என்ன செய்யக்கூடாது, அங்கே ஜெபம் பண்ணக்கூடாது. சில இருக்கிறாங்க பெரிய அதிபரிசுத்தவான்கள் இருப்பாங்க, அங்கே ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் இங்கே நாங்கள் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அங்கே கூட்டத்தில் பின்னாடி ஒரு ஆள் எங்கள் கும்பலில் இருக்கும் சிலது இருந்துட்டு ஆண்டவரே ஆசீர்வதி. நான் பாஸ்டர் நல்லா ஜெபிச்சு ஆவியில் நிறைஞ்சு அந்நிய பாஷை பேசி நல்லா ராத்திரிலாம் ஜெபிச்சு தான் தூது எடுத்துகிட்டு வந்து பிரசங்கம் பண்ணுறேன். இப்போ எனக்கு ஜெபம் பண்ணாத, நிறுத்து. சிலர் இருக்கிறாங்க ஒரு கூட்டம், நீங்க சின்ன கூட தெரியாது, பெரிய கும்பல்ல நாங்கள் இதெல்லாம் துஷ்ட மிருகங்களோடு சில நேரங்களில் போராட வேண்டியது இருக்குது. எபேசியில போராடின மாதிரி சோத்திரம் அப்படிதான் போராடும். அப்போ என்ன செய்யணும், சிலர் அப்படி இருக்கிறாங்க. இல்லை என்ன செய்யணும், அந்த நேரத்தில் அந்தந்த நேரங்கள் தீர்க்கதரிசன ஆவி, அந்த கிருபைகள் இதெல்லாம் அந்தந்த கிரியைகளுக்கு ஏற்ற விதத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கணுமா. சகலமும் நல்லொழுக்கமும் கரமா. வர்ஷிப் டைம்ல வர்ஷிப் தான். வரங்கள் கிரியை செய்ய வேண்டிய நேரங்களில் வரங்கள் கிரியை செய்ய, வேத வாசிக்கிற நேரத்தில் வேத வாசி, ஒவ்வொன்றும் பங்கு பங்கா வகை வகையா சகலமும் நல்லொழுக்கமும் கிரமமாக இருக்கு. அதுதான் ஆராதனைக்குரிய ஒழுங்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. ஆகையினால் இப்படி நம்ம பார்க்கும்போது அப்ப தேவனோடு சீக்கிரம் ஓடுற ஓகே. அப்போ அடுத்த 3வது ஆளை சொல்லிடுறேன். மல்கியா 2ஆம் அதிகாரம் லேவியை பற்றி நீங்க பார்க்கும்போது மல்கியா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிங்க, கடைசி புத்தகம். மல்கியா சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை, அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து, என்னோட யதார்த்தமாய் சமாதானமும் என்னோடு யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தினின்று என்ன செய்தான், திருப்பினான். அப்போ அவனை பற்றி இவன் யாரு 4ஆம் வசனத்தில் சொல்லுது, அதான் லேவி. இவன் என்ன செய்கிறான், இவனை பற்றி இவன் எப்படி இருக்கிறான், இவனை பற்றி சொல்லியிருக்கு. லேவி என்று சொல்லும்போது அவன் பிரித்தெடுக்கப்பட்டவன். அவனுடைய தாய் அவனுக்கு இந்த லேவிங்கிற பேரை வச்சது ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, ஆதியாகமம் 29:34 பார்க்கும்போது, அவள் தாய் என் புருஷன் என்னோடு சேர்ந்திருப்பான்
என்று சொல்லிதான் அவனுக்கு லேவி என்று பெயர் விட்டான். அப்ப லேவி என்று சொன்னால் என்ன? சேர்ந்திருத்தல். யாரோடு? விட்டு, அவள் ராகேலை விட்டு என்னோடு சேர்ந்து. அப்போ உலகத்தை விட்டு, உலகத்தின் சந்தோஷத்தை விட்டு, பாவத்தை விட்டு தேவனோடு சேர்ந்திருக்கிற அனுபவம். எப்படி? லேவி என்று சொன்னால் தேவனோடு. அதனால தான் அந்த லேவி புத்திரரை ஆண்டவர் தமக்கென்று பிரித்தெடுத்தார். பாருங்களேன், என்னோடு சேர்ந்திருப்பான். ஆகினால மோசே ஒரு முறை சொல்றான், கர்த்தர் பட்சத்தில் நிக்கிறவங்க யாரு? எல்லாம் வாங்கடான்னு சொன்னவன லேவிதான் என்ன செய்தான்? ஓடி வந்தான். அப்ப நீ கர்த்தர் பட்சத்தில் நிக்கிறன்னா ஆளாளு பட்டயத்தை எடுத்துக்கோ, போடு, வெட்டி போடு. எல்லாம் கர்த்தர் பட்சத்தை நிக்கிறவங்களெல்லாம் சுத்தமா க்ளோஸ் பண்ணி விட்டான். கர்த்தர் பட்சத்தை நிக்க, தேவனோடு சேர்ந்து இருக்கணும், தேவனோடு சேர்ந்து இருக்கணும். லேவி தேவனோடு சேர்ந்தது. அவனை பற்றி அந்த 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு, அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடு இருக்க வேண்டும். அப்படியானால் என்ன சொல்லியிருக்குது? அவனை பற்றி அவன் யாரு? தேவனுக்கு பயப்படுற பயத்தோடு இருப்பானாம். ஆபிரகாமை பற்றி தான் கர்த்தர் சொல்றாரு, ஆபிரகாமே நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், தீமை விட்டு விலகுது. கர்த்தருக்கு பயப்படுற பயம். தேவனோடு சேர்ந்து இருக்கிற மனுஷன் தெய்வத்துக்கு பயந்திருப்பான். தெய்வத்துக்கு பயந்திருக்கிற வாழ்க்கை என்ன வாழ்க்கை? அதுதான் தீமை விட்டு விலகி வாழ்கிற ஒரு வாழ்க்கை. தீமை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இதோ கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவன் கையின் பிரயாசத்தை அவன் சாப்பிடுவான். 128 சங்கீதம் அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு அவர் தம்முடைய வழியை தெரியப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, வழியில நாம நடக்கணும். இந்த லேவி, கர்த்தரோடு நீ சேர்ந்து இருக்கிறவனா இருப்பாயானால், தேவனோடு நடக்கிற மனுஷனா இருப்பாயானால், எப்பொழுதும் தெய்வத்துக்கு பயந்து இருக்கணும். எப்பொழுது பயந்து இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பயப்படுறேன், தெய்வத்துக்கு பயப்படுறேன். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்ளுவார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். என்ன பேசிக்கொள்ளுவாங்க? நம்ம 2 பேர் பேசி கொண்டிருக்கிறோம், கதைச்சு கொண்டிருக்கிறோம். 3வது ஆளு கர்த்தர் என்ன செய்கிறாரு? கவனிக்கிறாரு. 2 பேர் சேர்ந்தாலே 3வது ஆளு உள்ள வந்துருவாரு. எப்படி? 2 பேர் கதைச்சாலே 3வது ஆளு கதை உள்ள வந்துடும். அதனால 3வது ஆளு கதை உள்ள வராம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? பயந்து பேசணும். அதான் 2 பேர் எம்மாவூருக்கு சீஷர்கள் போறாங்க. அவர் கவனிச்சு கேட்கிறாரு. வந்தாரா 3வது ஆளா? கவனிச்சு கேட்ட ஆண்டவர் என்ன சொல்ற? அவரோடு கூட வர்றாரு. அவர்கள் என்ன பேசி கொண்டு போறார்கள்? அவருடைய மரணத்தை, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, மரணம், அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றி தான் கசைத்து கொண்டு போனார்கள். அவர்களோடு கூட போய் அவர்கள் இருந்த இடத்துக்கும் அவர்களுக்கு போனார். அவர்களோடு போஜனம் பண்ணினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ தேவனுக்கு பயந்து நடக்கிற மனுஷன், தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மனுஷனா இருப்பாயானால் தெய்வத்துக்கு பயப்படுவாய். வார்த்தையில் ஒரு பயம் வேணும். கண்மலை மீட்பெருமாய் கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானம் உமக்கு பிரியமா இருக்கணும். கர்த்தருக்கு பயந்த ஒரு வார்த்தை, சிந்தையில், தியானத்தில், வார்த்தையில். அந்த லேவியை பற்றி இன்னும் சொல்லியிருக்கு, அவன் சத்திய வேதம் அவன் வாயில் இருக்குது. பொய் பேசக்கூடாது. அவன் வாயில சத்தியம் இருக்கணும், உண்மை இருக்கணும். அது மாத்திரமல்ல, அநியாயம் காணப்படவில்லை. அவன் சமாதானம் உள்ளவனாய் இருக்கிறான். சமாதானத்தை காத்து கொள்ளணும். அந்த லேவியை பற்றி சொல்லி இருக்கிறது, அவன் தேவனோடு சேர்ந்து இருக்கிறான். இதை தான் நீங்கள் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்தில் வேசியோடு இசைந்திருக்கிறவனை பற்றி சொல்லி இருக்கிறது. தேவனோடு சேர்ந்து இருக்கிறவனை பற்றி சொல்லி இருக்குது. நீ தேவனோடு சேர்ந்திருந்தால் உங்க வாழ்க்கையில 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16, 17, 18 இந்த வசனங்களை வீட்டில் பிற வாசிச்சு பாருங்க. இதுல யாரோடு நீ சேர்ந்து இருக்கிறாயோ அந்த அனுபவம் தான் உனக்கு வரும். பன்றியோடு சேர்ந்த கன்று, பூவோட சேர்ந்த நாறு சொல்றோம்ல தமிழ்ல பழமொழி. அப்ப தேவனோடு நீ நடக்க வேண்டுமானால் உன்னுடைய ஐக்கியம் எப்படி இருக்குது? உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்குது? அப்படிதான் நீ இருக்கிற. உன்னோட ஃபெல்லோஷிப் எப்படி இருக்குது? 2 ஷிப்பு தான். உன்னோட ஃபெல்லோஷிப் சரியான ஒரு இடத்துல நீ ஃபெல்லோஷிப் இருக்கணும். உன்னுடைய ஐக்கியம், சபை கூடி வருதல், ஐக்கியம், நல்ல ஒரு ஆவிக்குரிய ஆராதனைக்குள்ள, ஐக்கியத்துக்குள்ள நீ இருந்து உன்னுடைய வாழ்க்கை நீ கட்டி எழுப்பணும். அப்பதான் தேவனோடு சஞ்சரிக்கிற. அந்த தேவனோடு சஞ்சரித்தான். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். லேவியா தேவனோடு சஞ்சரித்தான். அந்த பூமியில அவரோடு சஞ்சரிக்காத ஒரு வாழ்க்கை நீ வாழ்வாயானால் எப்படி நீ பரலோகத்தில் அவரோடு வாழ போற? நீ அவரை துதித்து கொண்டு அவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை எப்படி உங்களால் வாழ முடியும்? அவன் பெற்றது அந்த தேவனோடு சஞ்சரிக்கிறவனுடைய வாழ்க்கையில். அந்த நோவாவை எடுத்துக்கொண்டான். அவன் அவன்
அவன் கர்த்தருடைய கட்டளைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சான் பாருங்க. இந்த முன்ன கடைசி வசனமும் அது 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் போதும் நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து முடித்தான். அதே போல அவன் அந்த 1ஆம் வசனத்தில் சொல்றாரு, நோவா அவன் பேழைக்குள்ள பிரவேசி கர்த்தர் என்ன சொன்னாரோ அவன் அப்படியே நீதிமானாக, கர்த்தர் என்ன சொன்னாரோ அதற்கு முழுதுமாக அவன் கீழ்ப்படிந்தான். 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது 7:5 வாசிச்சீங்கன்னா நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் அப்படியே செய்ய. கர்த்தர் உங்களுக்கு என்ன சொன்னார், என்ன கட்டளையிட்டார்? நீ பேழையை உண்டாக்குன்னு ஒன்று கட்டளையிட்டார் 14ஆம் வசனம் 6:14. ரெண்டாவது என்ன கட்டளையிட்டார்? உண்டாக்குன்னு நீ பேழைக்குள் பிரவேசின்னு கட்டளையிட்டார். மூணாவது என்ன கட்டளையிட்டார்? அவர் சொன்னார், உங்ககிட்ட வர்றதை சேர்த்துக்கோ, உன்னிடத்துல வரக்கடவுது சொல்றார், வர்றதை சேர்த்துக்கோ, பேழைக்குள்ளே சேர்த்துக்கொள்ளுகிறது இருக்குது. சிலதை கையில் பிடிச்சி கூட்டிட்டு வர வேண்டியது இருக்குது இந்த பேழைக்குள்ள, சிலது தானாக வர்றது இருக்குது. அந்த மிருகங்கள் பேழைக்குள்ள, பேழை தேவனுடைய சபைதான், வரக்கூடியது இருக்குது, சேர்த்து கொள்ளக்கூடியது இருக்கு. நீ போய் ஊழியம் செய், தேவனுடைய மனுஷரை நீ அழைத்து கொண்டு வா. சிலர் தானாகவே வருவாங்க, சிலரை நீ அழைத்து கொண்டு வரணும். அப்படி இருக்குது. இந்த கட்டளைக்கு அவன் கீழ்ப்படிஞ்சான். 4வது 21ஆம் வசனத்தில் சகல விதமான போஜன பதார்த்தங்களை சேர்த்து கொண்டு உன்னிடத்தில் வைத்துக்கொள். அந்த கட்டளைக்கெல்லாம் கீழ்ப்படிந்தான். சகல வித போஜனம், சமயத்துக்கேற்ற வார்த்தைகளை சொல்லக்கூடியதான கல்விமானின் நாவு, தேவனுடைய வார்த்தை வசனங்கள் எவ்வளவு கிடைக்குதோ அவ்வளவு நீங்க சேகரிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு பெரிய வசனம், கர்த்தருடைய வார்த்தை கேட்கக்கூடாத, வசனத்தை கேட்கக்கூடாத ஒரு பெரிய பஞ்சகாலம் வரப்போகுது. நான் இந்த சென்னைக்கு வந்துட்டு இந்த கனடா வந்தது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னால் எனக்கு நிறைய வசனங்களை தியானிக்கிறேன். அங்கே எனக்கு டைமே இருக்காது. இந்த காரை எடுத்துட்டு அங்கே போகிறதுக்கு ஒவ்வொன்றும் 400 கிலோமீட்டர் 700 கிலோமீட்டர் பக்கத்தில் 100 கிலோமீட்டர் இப்படியே போய்கிட்டே இருப்பேன். போய்கிட்டு இருக்கும்போது தான் வசனங்கள் ஏதாவது ஒன்று வசனத்தை வச்சுட்டு மைண்டில் தியானிச்சுக்கிட்டே இருப்பேன். டைம் இருக்கா. பிறகு அங்கே வந்தால் எங்களுடைய விசுவாச வீட்டில் ஜபம் நடக்கிறது. 4 மணிக்கு ஜபம் நடக்கும். 4லேருந்து 5 5:30 வரைக்கும் நடக்கும். அதுக்கு பின்பு 6 7 மணிக்கு அடுத்த ஜபம் வச்சு 10 மணி வரைக்கும் ஜபம் பைபிள் ஸ்டடி நடக்கும். ஈவினிங் ஜபம் நடக்கும். பிறகு நைட்டு 10லேருந்து 11 வரை தொடர்ந்து ப்ரேயர். அப்போ நான் போய் எல்லாத்துலையும் போய் அட்டன் பண்ண வேண்டியிருக்கு. இல்லை இருக்கிற இடத்துல, வெளியில் போகிற நேரத்தில் அது வேற இருக்கும். ஆகிய டைமர் இங்கே நல்ல வசனங்களை வாசிக்க. ஹல்லேலூயா, நல்லா சொல்லுங்களேன். அதுவும் உங்களோட வந்தெல்லாம் பிரசங்கம் பண்ணும்போது உங்களிடத்தெல்லாம் வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லும்போது ஏதோ என் சபையில் பேசுகிற மாதிரியே பேசிட்டேன். ஹல்லேலூயா. ஏன்னா உங்கள் மூலமாக தான் எனக்கு கனடாவுக்கு வர்றதுக்கே வாய்ப்பை கொடுத்தார் பாஸ்டர் கபில் மூலமாக. அதனால் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். அதனால் நீங்கள் இன்றைக்கு ஆண்டவரோடு சஞ்சரிக்க தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரோடு நடக்க, தேவனோடு சஞ்சரிக்கிற பிள்ளைங்க. காணப்படாமல் போனான் என்றால் அவன் தான் மறுரூபமானாங்க. ஒரு ரகசியத்தை அறிவிக்கிறார். சீக்கிரம் நம்முடைய ஆண்டவர் வரப்போகிறார். எல்லாரும் எழுப்பி நிற்போமா? ஆண்டவரே, உம்மோடு நடக்கணும். ஆண்டவரே, உம்மோடு நடக்கணும். ஆண்டவரே, உம்மோடு நடக்கணும். உம்மோடு நடக்கிறவர்கள் ஷபாலாக்கா, நீ தேவனோடு நடக்கிற மனுஷனா இருப்பாயானால், தேவனோடு நடக்கிற மனுஷனா இருப்பாயானால் நீ அந்த ஏனோக்கை போல உன்னுடைய வாழ்க்கையில நீ நடந்து கொண்டிருப்பாய். உன்னை அர்ப்பணித்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. நோவாவை போல இளைப்பாறுதலுக்குரியவனாக, ஓ பாவ வல்லமைகள் உன்னை ஆண்டு கொள்ளாதபடிக்கு, பாவ பழக்க வழக்கத்தை உன்னை அடிமையாக்க கூடாதபடிக்கு அதை விட்டு விலக்கி பாரபடுதெல்லாம் உத்தரி தள்ளிட்டு நீ அதை இருந்து கொண்டிருக்குமானால், அந்த பார சுமை உனக்குள் இருக்குமானால் நீ தேவனோடு நடக்க முடியாது. நீங்கள் எல்லாரும் கவலையற்றவர்களா இருக்கணும் நான் விரும்புகிறேன்னு பவுல் சொல்றாரு. நீங்கள் எல்லாரும் கவலையற்றவர்கள். வியாதியை குறித்து நீ கவலைப்படாத, உன்னுடைய பலவீனங்களை குறித்து கவலைப்படாத, உன்னுடைய கடன் பிரச்சனை பற்றி கவலைப்படாத. கர்த்தர் சீக்கிரமா தீர்ப்பார். ஒரு க்ஷணப்பொழுது தேவ வல்லமையோட தொடும். இன்றைக்கு ராத்திரியே நீ சுகமாவாய். கர்த்தர் மாற்றுவார். உனக்காகவே புறப்படாத கட்டளையை புறப்பட வைப்பார். உனக்காகவே அடைக்கப்பட்ட வாசலை திறப்பார். உன் நிமித்தம் சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். சகோதரர் வந்தார், கடன் பிரச்சனை எப்படிதான் மாறுமோ தெரியல. கர்த்தர் எனக்கு ஒரு ப்ரொமோஷன் தந்தாருன்னா, எப்படி எனக்கு சம்பளம் கூடும், நான் எப்படியாவது நான் இதுல இருந்து வெளியே வந்துடுவேன் பாஸ்டர். ப்ரொமோஷன் இவனுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு வந்துச்சு. உடனே அவர் என்கிட்ட சொன்னார், பாஸ்டர் எனக்கு தான் கேட்ட, எல்லாருக்கும் என் ஆண்டவர் கொடுத்தாரு. உன் நிமித்தமா நீ ஜெபிச்ச, உன் நிமித்தமா எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். யோசுவாவிடத்தில் கர்த்தர் சொன்ன வார்த்தை தான், யோசுவாவே
நீதான் என் பிதா, இந்த பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன அந்த தேசத்தை நீதான் நீ பகிர்ந்து கொடுக்க போற. நீதான் எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுக்க போற. உன் பிதாக்களுக்கு கொடுத்த வார்த்தைகள், உன் தகப்பனுக்கு கொடுத்த வார்த்தைகள், உன் தகப்பனுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள், அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனங்களை உன் மூலமா நான் நிறைவேற்றுவேன். நீதான் அதை நிறைவேற்றி முடிப்பேன். கர்த்தர் யோசுவாவிடத்தில் அந்த வார்த்தை தான் கொடுத்தார். அதை தான் கர்த்தர் உங்களோடு கூட கர்த்தர் பேசுறார். என் நிமித்தமா தான் ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களாக என்னை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். ஷாபாலாபால், நீ தேவனோடு நடந்து கொண்டே இரு. பாரத்தை நீ சுமக்காத, உன் வியாதியை சுமக்காத, உன் பலவீனத்தை நீ சொல்லி கொண்டிருக்காத, உன் தோல்வியை நீ சொல்லிக்கிட்டு இருக்காத. ஒரு நாள் எனக்கு என் தேவன் எனக்கு ஜெயம் தருவார். நான் தோற்று போக மாட்டேன். இதில் தோற்றுறேனே, இதில் விழுந்துடுறேனே, இது சலிக்கிறேனே, விழுந்து போனேனே, இனி எப்படி நான் தான் விழுந்துட்டேனேன்னு சொல்லாத. விழுந்திருக்கிறவன் எழுந்திருக்கிறது இல்லையோ சொல்லு. வழி தப்பி போனவன் திரும்புகிறது இல்லையோ, உன்னை எழுந்திருக்க பண்ணுவார். அவர் உன்னை எழுப்பி நிறுத்துவார். எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன், எப்படி நான் உன்னை மறப்பேன்? உன்னை கர்த்தர் மறக்க மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். எப்ராயிம் வேண்டான்னு சொன்னாரு, ஆனால் எப்ராயிம் ஒரு நாள் காதறினா, அப்பா நான் என்ன செய்வான்? இருதயத்தில் மாறுபல அந்த ஆயக்காரனை போல விழாவில் அடிச்சு கொண்டு கத்தனா, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. நான் ஒரு காலத்தில் பணியாத மாடு போல இருந்தேன், இப்ப திருப்புங்க, திரும்பிடுறப்பா. ஆண்டவர் சொல்லிட்டார், எப்படி நான் இறங்காம இருப்பேன்? எப்ராயிமுக்கு அவனுக்கு தீங்கு பற்றி நான் அவனுக்கு நினைச்சு கொண்டிருந்தேன். அவனை தண்டிப்பேன் நினைச்சு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவன் உலர்ந்த மரம், அவன் பேதையான போட்ட புறா, அவன் சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டு அவனை சபிச்சு தள்ளுன. ஆனா அவன் கதறினதை நான் கேட்டுட்டேனே. எப்ராயிமுக்கு இறங்கின கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில நம்முடைய மத்தியில் இருக்கிறார். உன்னுடைய கதறுதலை கேட்கிறார். அருமையான சகோதரி சகோதரியே, உன் தோல்வியான நிலவரத்தை அவர் பார்க்கிறார். உன்னுடைய வேண்டுதலுக்கு இறங்குகிறார். நிச்சயமா விடுதலை உண்டு. நிச்சயமாக விடுதலை என்பது சத்தியம். வெற்றி உனக்கு கர்த்தர் வச்சிருக்கிறார். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு வெற்றி உனக்கு உண்டு. அவர் வெற்றி தருகிறவர். அவருடைய வாழ்க்கையில் உனக்கு ஒரு பெரிய மாறுதலை உண்டாக்குறவர். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துகிற, விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள, சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள, ஒரு இளைப்பாறலை பெற்றுக்கொள்ளுங்கள. லேவி, நீ தேவனுக்கு பயப்படுறவன். நீ தேவனுக்கு பயந்திருந்தா மாத்திரமே தான் அவரோடு நடக்க முடியும். நீ ஒன்று வாயில சத்தி இருக்கணும், உண்மை இருக்கணும். போய் பேசாத, தீர்மானம் பண்ணு. இனி என்ன ஆண்டவரே, நான் உம்மோடு நடக்கணும் ஆண்டவரே. போய் வார்த்தையில உண்மை வேணும். சொல் தவறாதவன் பூரண புருஷன். வார்த்தை நீ சொல்லிட்டா என்ன ஆனாலும், நீ வார்த்தைக்காக சொல்லிட்டமே, அந்த வார்த்தைக்காக நீ என்ன ஆனாலும் பரவாயில்ல. ஆன இட்டதுல நஷ்டம் வந்தால் அவன் தவறாது இருக்கிறான். அவன் தான் கூடாரத்தில் வாசம் பண்ணுவான். நீ நித்தியத்தில் வாசம் பண்ணணும். அந்த பரலோகத்தில் தேவனுடைய கூடாரத்தில் நீ வாசம் பண்ணணும். தேவனுடைய பிள்ளையே, அதற்காக அவளை ஆயத்தப்படுத்துகிறார். இந்த ராத்திரி வேளையில நீ அவரோடு நடந்து, ஒரு நாள் அவர் வரும்போது அவரோடு தம்மோடு சேர்த்து கொள்ளும்படியாக, தம்மோடு நடக்கிறவர்களை சேர்த்துக் கொள்ளும்படியாக, தம்முடையவர்களை சேர்த்துக் கொள்ளும்படியாக வரப்போகிறார். கரங்களை தட்டி இயேசுவே நன்றின்னு சொல்லுங்க. உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்மோடு இருக்கணுமே, உம்மை போல் மாறணுமே, உம்மோடு இருக்கணுமே, உம்மை போல் மாறணுமே. நன்றி ஆண்டவரே.